வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த இனிய காலை பொழுதிலே இணையவழி வழியாக இணைந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். மேலும் இதற்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ எஸ்.கே. மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், நமது WCSC ஆலியர் IT டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் அன்பர்கள் அனைவருக்குமே எனது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மகிழ்ச்சி. நன்றி அம்மா, நன்றி. இன்னைக்கு முதல்ல எதையும் சாதிக்கலாம் என்றுதான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த திரிகரண சுத்தி அப்படின்ற ஒரு தலைப்பு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சியை ஆசான் அருட்தந்தை அவர்கள் சூக்குமமாக நிறைந்திருந்து நமக்கு நடத்தி தருவாராக. எல்லாம் வல்ல இறை அருளும் நமக்கு துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன், மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன். ஐயுணர்வும் ஒன்றாச்சு அறிவறிந்தேன், ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு, செய்தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன். வாழ்க வளமுடன். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய், சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன், உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய், முன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று ஆறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அற்புதமான ஒரு துரிய தவத்தையும் ஏற்றி ஞானக்களஞ்சிய கவியை பாடி என்னை பற்றிய உரையையும் என்னையும் அறிமுகப்படுத்திய அம்மா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம சிந்திக்கக்கூடிய தலைப்பு திரிகரண சுத்தி. இத நான் போஸ்ட் பண்ண உடனேயே நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பாங்க இல்லையா. இந்த திரிகரண சுத்தி அப்படின்ற இந்த தலைப்பு என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஓ, திரிகரண சுத்தின்னா இந்த நாடி சுத்தி பண்றோமே அது மாதிரி ஒண்ணா, இல்ல தண்டுவட சுத்தி பண்றோமே அதுவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா, நீங்க ஜூம்ல பாருங்க, அதுல கேளுங்க அப்படின்னு. மேம், என்னால ஜூம்ல கலந்துக்க முடியாது அப்படின்னாங்க. அப்ப என்ன யூடியூப்ல வரும்ல, உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப இந்த திரிகரண சுத்தி அப்படின்னு சொன்னாக்க என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்களும் கூட உங்க மனதுல, நம்ம மனதுல கூட தோன்றக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மைதான் இல்லைங்களா. அப்ப அது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்ப திரிபலாசூரணம், அப்ப அது திரிபலாசூரணத்துல என்னென்னலாம் கலந்துருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஜாதிக்காய், மாச்சிக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் கலந்தது திரிபலாசூரணம். 3 மருந்துகள் கலந்தது திரிபலாசூரணம். அதே போல திரிகடுகு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மருந்து இருக்குது, சித்த மருத்துவத்துல ஒண்ணு இருக்குது. அதுல சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த 3 வகை மருந்துகளுமே கலந்த ஒரு மருந்து தான் திரிகடுகு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதே மாதிரிதான் இதுல நாம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க
முதலே ஒரு ஐயா ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. இதுல வந்து போட்டிருக்கிறாங்க, ஆணவம் கண்மம் மாயையா இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுவல்ல நான் சொல்ல வரேன். இந்த மூன்றும் எந்த மூன்றை, கரணம் என்றாலே என்னன்னு கேட்டீங்கன்னாக்க செயல், இயக்கம், செய்கை என்று பெயர். இப்ப தோப்பு கரணம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னு நம்ம உறுப்புகளால செய்யக்கூடிய செய்கை கரணம் என்றும் அதை எடுத்து சொல்றாங்க. சரிங்களா? ஆகா, எத்தனை விதமான இதெல்லாம் வருது, மனம் புத்தி சித்தம் எல்லாம் வருது. நான் முதலே சொல்லிடுறேன். சரிங்களா? எண்ணம் சொல் செயல். ஓகேவா? இப்ப நீங்க சொன்ன மூன்றுமே இதுல இல்ல. எண்ணம் சொல் செயல், திரிகரணம், மனம் வாக்கு செயல். இந்த எண்ணம் எண்ணம் நல்லா இருந்தா சொல் நல்லா இருக்கும், சொல் நல்லா இருந்தா செயல் நல்லா இருக்கும், இல்லைங்களா? இப்ப இந்த மூன்றை பற்றி என்ன நாம பார்க்க போறோம். இந்த எண்ணம் எப்படி வேண்டுமானாலும் எண்ணலாம், செயலுக்கு விளைவு கட்டாயம் வரும், கட்டாயம் வரும், இல்லைங்களா? எண்ணம் எண்ணமே தான் சொல்லா வருது. ஆமா, நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். நம்ம வந்து முதல்ல நம்ம தத்துவத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதல்நிலை அகத்தாய்விலேயே எண்ணம் தான் சொல்லாகவும் வருது, செயலாகவும் வருது, விளைவாகவும் வருது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த எண்ணத்திற்கு எண்ணத்தை முதல்ல எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்றதுக்கு நமக்கு முதல்ல பயிற்சி தேவைங்க. நான் முதல்ல எப்பவுமே என்ன சொல்வேன் அப்படின்னாக்க, இந்த பயிற்சிக்கு முதல்ல 4 I தேவை. 4 I தேவை. அதுக்கு உடனே 4 பேருமே இன்னும் இதுல போஸ்ட் போட்டுறாதீங்க எந்த நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இதை கடைபிடிப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அடுத்த ஐ என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்க இன்வால்வ்மெண்ட். அதுல ஆழ்ந்து அது நம்ம பண்ணணும், இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து பண்ணணும், இன்வால்வ்மெண்டோட பண்ணணும். இன்னொன்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை செயல்படுத்த வேண்டும். எத்தனை நம்ம இதுல நம்ம புலா சமுதாய சேவா சங்கம் ஜூம்ல நிறைய பேராசிரியர்கள் பேசுறாங்க, அதெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா அதை செயல்படுத்த வேணும், இல்லைங்களா? அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துவதற்கு அந்த இம்ப்ளிமெண்ட் வேணும். இந்த இம்ப்ளிமெண்ட் இருந்தது அப்படின்னா தான் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது அனைத்துக்கும் மூலமான இன்ட்ரெஸ்ட் இருக்கணுங்க. இப்ப நீங்க எல்லாருமே இணைப்புல ஏன் இந்த நேரத்துல வந்து இதை வந்து நம்ம கேட்கிறோம் அப்படின்னாக்க, இது என்ன சொல்லுவாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கேட்கிறோம். கேட்டுட்டு மட்டும் விட்டா பார்த்தாதுங்க, அதை கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், செயலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த எண்ணம் சொல் செயலை மூன்றிலையுமே ஒழுங்காக இருக்க வேண்டும். நம்ம எண்ணத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நிறைய நம்ம நினைக்கிறோம். ஆனா அது போல செயலுக்கு வருதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்க, ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னாக்க, இப்போ மார்கழி மாதம், பனிக்காலம், மேலும் இந்த பாத யாத்திரைக்கு போறது, மலைக்கு போறது எல்லாம் மாலை போட்டிருக்கிறாங்க. எதனால மாலை போடுறாங்க அப்படின்னாக்க, இந்த எண்ணம் சொல் செயல் இந்த 3 இந்த திரிகரண சுத்தி, இதுதாங்க திரிகரண, திரினா 3ன்னு சொல்லணும், கரணம் செயல் சுத்தி, இந்த 3 செயல்களும் ஒழுங்காக இருக்க வேண்டும். அப்படின்றதுனாலதான் இந்த 48 நாட்களும் விரதம் இருந்து அனுஷ்டித்து அவங்க எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமோ அதற்காக அந்த பழக்கப்படுத்துறாங்க. அதனால என்ன செய்யறாங்க, வெறும் ஆசாமியா இருக்கிறவங்க அந்த மாலை போட்ட உடனே அவங்களை என்ன சாமி சாமி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், கூப்பிடுறோம். அதுல அதிகாலை எந்திரிச்சு இந்த பனியிலையும் என்ன செய்யறாங்க, குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டு விரதம் என்பதை அனுஷ்டித்து, இல்லைங்களா, விரதமும் அனுஷ்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, காலில் செப்பல் போட மாட்டாங்க, மேலும் தரையில தான் படுப்பாங்க, பெட்ல படுக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்க, அந்த போகக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த பனியையும் கரடு முரடான அந்த கற்களை கடந்து போவதற்கு வெறும் காலில பழகி கொள்வதற்காக இது செய்யறாங்க. இப்ப இந்த 48 நாட்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை செல்களுமே என்ன ஆகுது அப்படின்னாக்க புதுப்பித்து பழைய நிலையில இருந்து, பழைய எண்ணங்கள், அவங்க பழைய தீய எண்ணங்களோ தீய சொல்லோ தீய செயலோ செய்திருந்தாலும் அந்த செயல்களில் இருந்து இந்த 48 நாட்கள் இந்த விரத காலங்கள்ல அவங்க செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை அதனால இந்த உடல் செல்கள் எல்லாம் புதுப்பித்து என்ன செய்யுது, புத்தம் புது செல்களாக மாறுகிறதுங்க.
அப்ப அந்த மாறின பின்னாடி அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா அவங்களுடைய செயல் எல்லாமே நல்லா இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஃபாலோ பண்ண இல்லையா. ஆனா அது முடிஞ்சுட்டு போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் மீண்டும் பழைய நிலைக்கே வந்துடுறாங்களே. மீண்டும் பழைய நிலைக்கு வராம அதே நிலையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்க நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வு என்பது இருக்கும் இல்லைங்களா. அப்போ நம்ம முதல்ல எண்ணம் என்பதை பற்றி முதல்ல பார்க்கலாம். எண்ணம் தான் எக்காலத்திற்கும் வாழ்க்கையில சிற்பி. எண்ணமே நம் வாழ்க்கையின் சிற்பி இல்லைங்களா. அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அப்படின்னு நம்ம மகரிஷி சொன்ன அற்புதமான ஒரு ஞான களஞ்சியத்துல வரக்கூடிய ஒரு கவியும் கூட. எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்போதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாய் இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன சொல்லு செய், எல்லோருக்கும் நன்மை தரும்படி எண்ணும்படி செய், செய்யும்படி எண். என்ன செய்ய முடியுமோ அதே மாதிரி என்ன இல்லையா, அதே மாதிரி சொல்லு, அதே மாதிரி செயலும் இருக்கணுங்க. இப்போ இரும்பை யாராலையுமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாதுங்க. ஆனா அதுல படக்கூடிய துரு இருக்கு பாத்தீங்களா, துரு பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த துரு வந்து அந்த இரும்பையே அழிச்சிடும். ஆனா மனிதனை யாராலையும் அழிக்க முடியாது. அவன் கிட்ட வரக்கூடிய தீய எண்ணங்கள் அவனை அழித்து விடும், அவனை உயர விடாமல் அவனை அழித்து விடும். அதனால அந்த தீய எண்ணங்கள் வராதவாறு நம்ம நல்ல எண்ணத்தையே எடுத்துக்கொள்ள வேண்டும். உண்மையில் உனக்கு எதிரி உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே. மகரிஷி சொன்ன கருத்து தான். நமக்கு எதிரி நம்முள் எழும் ஒழுங்கற்ற எண்ணம் தான். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், எண்ணத்தை முதல்ல நல்ல எண்ணமாக தூய எண்ணமாக நாம எண்ண வேண்டும். எண்ணத்தால எங்கேயுமே போக முடியும் இல்லைங்களா, எங்க நினைச்சாலும் போக முடியும். இந்தியா என்ற ஒரு பெரிய நாடு, சிந்தித்தால் இரண்டும் ஒரே இடத்துலதான் இருக்குது. இந்தியா என்ற ஒரு பெரிய நாடும் ஒரு நொடியில நமக்கு என்ன செய்யறோம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எண்ணினோம் அப்படின்னு சொன்னாக்க நினைச்சாலே வந்து இப்ப இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம் அப்படின்னாக்க அது நினைச்சாலே நமக்கு அந்த காட்சி நம்ம மனதுல தெரியுது இல்லைங்களா. ஒரே நொடியில இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்ன பாஸ்போர்ட்டும் வேண்டாம், விசாவும் வேண்டாம், காசு செலவழிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம், காலம் செலவு தேவையில்லை. எண்ணம் என்ன செய்யுங்க, புள்ளி அளவு ஒடுங்கி இருக்கவும் முடியும், நல்ல சுத்தவெளி அளவுக்கு விரிந்து நிற்கவும் முடியும். இந்த எண்ணத்தால சுருக்கவும் முடியும், விரிந்து பறந்து நிற்கவும் முடியும். அப்படிப்பட்ட எண்ணம் வந்து நிச்சயமாக என்ன எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, இப்ப கூட நீங்க நினைங்களேன், ஆழியார் என்ட்ரன்ஸ் நினைங்க, அதுக்குள்ளார போறீங்க, அப்படியே மனம் ரொம்ப இனிமையா இல்ல. உள்ள போன உடனேயே ஓம்கார மண்டபம், நான் சொல்லும்போது அப்படியே போறீங்களா. ஓம்கார மண்டபம் போயிட்டோம், உள்ள போய் மகரிஷி இருந்த இடத்துல மேல மாடியில போய் பாக்குறோம். அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல போய் துரியாதீத தவம் பண்றோம். அப்படியே போய் மணிமண்டபத்துல போய் உட்கார்றோம், ஒரு தவம் பண்றோம். அப்படியே சுத்தி வந்துட்டு மதிய வேலை ஆயிடுச்சு, டைனிங் ஹால்ல போய் சுவையான உணவு, அன்போடு அங்க பரிமாறக்கூடிய உணவை உண்கிறோம். இப்ப என்னங்க, வீட்டுல தானே உட்கார்ந்துருக்கிறோம், எல்லாமே இந்த ஜூம்ல இணைப்புல இணைந்திருக்கிறோம். ஆனா எண்ணும் பொழுது அந்த இடத்துக்கு போயிடுறோம் இல்லையா. அப்போ ஒரு எண்ணம் எண்ணும் பொழுதே அந்த எண்ணம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன செய்யும் மகரிஷி அழகா சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. எந்த எண்ணம் எண்ணினாலும் அது முதல்ல என்ன செய்யும், நம்ம மூளையில அழுத்த புள்ளியா பதியும் மூளையில. அதுக்கப்புறம் என்ன செய்யும், உடல்ல இருக்கக்கூடிய நம்ம இந்த ஜீவகாந்த களத்துல எல்லாம் பரவிடும். ஜீவகாந்த களத்துல பதிஞ்சாலே எல்லா செல்களிலையும் பதிஞ்ச மாதிரி தானே. அது பதிந்த பின்னாடி அது எங்க போய் பதியும் அப்படின்னாக்க கருமையத்துல போய் நல்லா பதிஞ்சு இருப்பாக இருந்து விடும். எந்த எண்ணமுமே உள்ள போய் கருமையத்துல பதியாம இருக்கவே இருக்காது. எதை எண்ணினாலும் யாருக்கு தெரியாம தான் எண்றோம் இல்லைங்களா. இது எண்ணம் என்பது உள்ளுக்குள்ளாரதான் நடக்குது. அது என்ன செய்யறோம், உள்ள போய் பதியும், கருமையத்துல போய் பதியும், மீண்டும் என்ன செய்யும், அதுதான் சொல்லாக நமக்கு வருது. உள்ள என்ன இருக்குதோ அதானே வெளியில வரும் இல்லையா. எண்ணிய எண்ணியாங்க எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்றாங்க. பாரதியார் அழகா சொல்லி இருக்கிறாரு இல்லைங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதான், எல்லோருக்குமே பிடிக்கும். எண்ணிய முடிதல் வேண்டும்.
நான் நினைச்சது நடக்கணும், எண்ணிய முடிதல் வேண்டும். இன்னொன்னு, எண்ணிய முடிதல் வேண்டும்னா நல்லவே எண்ணல் வேண்டும் இல்லையா? நல்லவே எண்ணல் வேண்டும். அடுத்தது, திண்ணிய நெஞ்சம் வேண்டும். சரி, திண்ணிய நெஞ்சம் வேண்டும்னாக்க தெளிந்த நல் அறிவு வேணுமா இல்லையா? அப்ப தெளிந்த நல் அறிவு வேண்டும்னா எங்க போகணும் அப்படின்னு நானா ஒரு கேள்வி கேட்பேன். நான் செல்லக்கூடிய வகுப்புகள்லையும் கல்லூரிகளிலேயும் சரி, பள்ளிகளிலேயும் நம்ம மனவளக்கலை பயிற்சியில போகக்கூடிய அகத்தாய் பயிற்சி போகும்போது சொல்வேன், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு கேட்கிறோமே. பாரதியார் சொன்ன கவியில தெளிந்த நல்ல அறிவு வேண்டும்னா நீங்க அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க. அறிவு திருக்கோயிலுக்கு வாங்க, நமக்கு வேண்டிய அறிவு நமக்கு கிடைக்கும். உண்மைதாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி அறிவு இல்லைன்றீங்களா அப்படின்னாக்க நிச்சயமா அறிவு இருந்தது, அதை இயக்கல நாம. நம்ம தியானத்தின் மூலமாக, குண்டலினி யோகத்தின் மூலமாக நம்ம உயிரை அறிவின் மையமான புருவ மையத்துக்கு கொண்டு வந்து வச்ச உடனே தான் நம்ம அறிவே இயங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நேற்று ஒரு முந்தானால் ஒரு வகுப்புல கூட மதுரையில சொல்லும்போது ஒரு ஐயா சொன்னாரு, அம்மா முந்தையெல்லாம் சித்தவேல் பாடலை படிக்கும் போது எனக்கு ஒரு அர்த்தமுமே விளங்காது, இப்ப அதை படிக்கும் போது அத்தனையுமே விளங்குதுமா, அது எப்படிமா அப்படின்னாக்க அதுதான் நாம வந்து அறிவிலே வந்து கொஞ்சம் விழிப்பாயிட்டோம் இல்லைங்களா? அறிவின் மையமான உருவ மையத்துல இயங்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுதுங்க, பல விளக்கங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்ப அந்த விளக்கம் என்பது நமக்கு வருது இல்லையா? அப்ப நம்ம எப்படி எண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, என்னவெல்லாம் அப்ப எதிர்மறை எண்ணங்கள் தான் நிறைய எனக்கு வருது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அந்த எதிர்மறை எண்ணங்கள் பொங்கி வழியும் போது அதை போக்க ஒரு 10 விஷயங்களை நாம எடுத்துக்கணும். முதல்ல தியானம். தியானம் எதுவாவது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது சாதாரணமா இல்லாம என்ன செய்யும், நமக்குள்ளார போய் நம்ம பயத்தை போக்கி நம்ம இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல நம்மை வாழ வைக்கும். ஒண்ணு, தியானம் என்பது அவசியம். இன்னொன்னு, புன்னகைங்க. நான் எப்பவுமே எல்லா கிளாஸ்லயுமே சொல்லுவேன், கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன், மகிழ்ச்சியா இருங்க, சிரிச்ச முகமா இருங்க. ஏன் சும்மா வருத்தத்தோட இருக்கிற முகமா வச்சிருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கும். வாழ்க்கையை வாழ்வதற்கு மகிழ்வித்து மகிழ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவோம். கடினமான நொடிகளில சிரிப்பது ரொம்ப கடினமா தான் இருக்கும். ஆனா ஒரு கண்ணாடி முன்னாடி உங்களையே பாருங்களேன். உங்களையே பாத்தீங்கன்னாக்கா நீங்க உம்முட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுவும் உம்முட்டு தான் இருக்கும். அப்ப அது நீங்க முறைச்சிங்கன்னா அதுவும் முறைக்கும். ஆனா நீங்க சிரிச்சு பாருங்க, அது சிரிக்குமா இல்லையா? அப்ப அது சிரிச்சு பாருங்க. புன்னகையை நாம தான் வர வைக்கணும் இல்லையா? உங்களுக்கு பிடிச்ச வந்து காமெடி சீன்ஸ், ஜோக்ஸ் எல்லாம் பாருங்க. அப்படி உங்களுடைய மனதை என்ன செய்யணும், சந்தோஷமா வச்சுக்கோங்க. அந்த இறுக்கம் என்பது நம்ம கிட்ட இருந்து போயிடும். சிரிப்பை விட சிறந்த மருந்து உலகில வேற எதுவுமே இல்லைங்க. ஏன்னா மூளையில இருக்கக்கூடிய சுரப்பிகள், மூளையில இருக்கக்கூடிய ரசாயனம் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒவ்வொரு சுரப்பியை சுரக்குது. அது ஏற்கனவே நான் ஒரு நம்ம வகுப்புல தான் நான் சொல்லியிருக்கிறேன். லூயிஸ் எல்கே எழுதின புத்தகத்துல வந்து ஒவ்வொரு எண்ணத்துக்குமே ஒவ்வொரு விதமான ரசாயனம் சுரந்து அந்த எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரி, அதாவது பிறருக்கு வளைந்து கொடுக்காமல் இருந்தால் முழங்கால் வலி வரும் அப்படின்னு போட்டிருக்குதுங்க. பிறருக்கு நாம வளைந்து கொடுக்க வேண்டாம், மூங்கில் போல வளைந்து கொடுக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா அந்த முழங்கால் வலி வருங்களாம். இப்படியெல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க அதுல. இப்ப நான் சொன்னது வந்து இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் எதிர்கொள்வது முதல்ல தியானம் என்பது அவசியம். அதுக்கப்புறம் புன்னகை என்பது அவசியம். இன்னொன்னு இருக்குதுங்க, சிறந்த நண்பர்கள் முதல் அவசியம். முடிந்தவரை நேர்மறையான என்ன எண்ணங்களை பேசும் நண்பர்களை சூழ வைத்திருக்க வேண்டும். நம்மளை அறியாமலே நம்ம வந்து கவனம் வந்து நல்ல நண்பர்கள், எப்ப பார்த்தாலும் பாசிட்டிவா பேசுற நண்பர்களை நீங்க அவங்களோட இணைந்து நாம இருக்கணும். அதே போல பல சிரமங்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை கொஞ்சம் மாற்றி இதையும் நம்ம வந்து என்ன சமாளிச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயமா நமக்கு வெற்றி தாங்க. சிலர் பேரோட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிக்கலை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. நாமும் என்ன செய்வோம், நம்ம என்னமும் கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னாக்க, பிறரை பற்றி குறை கூற வேண்டாம். அதுல இருக்க நிறைய எடுத்துக்கங்க, நிறைகளை நிறைய எடுத்துக்கங்க, குறை கூற வேண்டாம். நம்மை பற்றியோ வேற வாழை பற்றி குறை கூறுவதை முதல்ல நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வேற எந்த விதத்திலையுமே நமக்கு பயனளிக்காதுங்க. நம்ம குறை கூறி ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிறையை மட்டும் நாம சொன்னோம் அப்படின்னாக்க நிச்சயமா நல்லதா நடக்கும். இன்னொன்னு, உதவி செய்யலாம். முடிந்த அளவுக்கு நாம
உதவி செய்யலாம். எதிர்மறை எண்ணத்தினால கவனத்தை திசை திருப்ப இதைவிட சரியான வழி என்னன்னாக்கா உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அதன் மூலமாக நமக்கு மனது திருப்தியா இருக்கும். பெருசா ஒண்ணும் நம்ம உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்மளால முடிந்த அளவுக்கு நாம உதவி செய்யலாம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. கீதையிலே முக்கியமான ஒரு வார்த்தை இல்லைங்களா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடந்து கொண்டிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக எல்லாமே நல்லா தான் நடக்கும். தவறுகளற்ற மிகவும் சரியான மனிதன் யாருமே கிடையாது. தவறுகள் இருக்கத்தான் செய்யும். நடப்பதெல்லாம் நல்லதற்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த சம்பவங்களை நேர்மறையாக எதிர்கொள்ள வேண்டும். நேர்மறையாக தான் என்னன்னு எதிர்மறையாக எண்ணவே கூடாது. இன்னொன்னுங்க, பாடுங்க, சந்தோஷமா பாடுங்க. கொஞ்சம் இந்த உய்யும் வகை தேடி பாட ஆரம்பிச்சு எப்படியோ தொண்டையில கமறிடுச்சு, இல்லைன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்ல மகிழ்ச்சி பாட்டை பாடுங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச பக்தி பாடல்களை பாடுங்க. சங்கீதம் கற்றவங்க அதை பாடுங்க. அந்த பாடிட்டு இருக்கும்போது சில பேருக்கு அந்த பாடும் பொழுது நம்ம எண்ணம் நம்ம கிட்ட இருந்து எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஓடிடுங்க. அப்ப பாடுங்க, நல்லா பாடுங்க. இல்ல நாம் பெற்றதற்கு நன்றி சொல்லுங்க. வழிபாட்டு தலங்களுக்கு போறோம். வழிபாட்டு தலங்களுக்கு போய் அங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்க இறைவன்கிட்ட போய் எனக்கு அது கொடு இது கொடு அப்படின்னு கேட்க வேண்டாம். இறைவா, நான் இன்னொரு ஒரு புது வீடு ஒண்ணு வாங்கணும், நான் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னும் அது எல்லாம் கேட்காம, நான் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்த அனைத்திற்கும் நன்றி இறைவா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நமக்கு இதுவரைக்கும் நம்ம இருக்கிறது ஒரு நல்லா தானே இருக்கிறோம். அதற்காக எப்பயாவது நன்றி சொல்லி இருக்கிறோமா அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமா நம்ம நன்றி சொல்றது இல்ல. என்ன சொல்ல, குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல நம்ம கணவனுக்கு நன்றி சொல்லுவோம். வாழ்நாள் முழுவதும் நமக்காக உழைத்து நமக்காக பொருளீட்டி நமக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா. அதனால முதல்ல வாழ்க்கை துணைக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லுவோம். அதே போல நம்ம குடும்ப அன்பர்கள் அனைவருக்குமே நன்றி சொல்லுவோம். இன்னொன்னு, நல்ல புத்தகங்களை படிங்க. நல்ல புத்தகங்களை காலையில செய்தித்தாளை எடுத்தீங்க அப்படின்னாக்க நிறைய அது நெகட்டிவா தான் வருது இல்லைங்களா, கொலை கொள்ளை அப்படின்னு எல்லாம் வருது. அதை பார்க்க வேண்டாம், நல்லதையா படிப்போம். நல்ல புத்தகங்களை எல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக நல்ல அறிவை நாம வளர்த்துக்கலாம். புத்தகம் ஒரு நல்ல நண்பன். புக் இஸ் அ வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த புக்கு நல்லா படிங்க. அப்படி படிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க நல்ல எண்ணம் நம்ம கிட்ட வருங்க. நல்ல எண்ணம் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க நம்ம சொல் நல்லா இருக்கும். இன் சொல்லா இருக்கணும். இன் சொல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க எப்பவுமே நம்ம முகம் இன்முகமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட இன்முகமாக இருக்கணும் அப்படின்னாக்க இன் சொல் நம்மளுக்கு நிறைய இருக்கணும். சொல்லுவது எப்படின்றது, சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் அப்படின்னு சொல்றாங்க. பயனுடைய சொற்களை மட்டும் நாம பேச வேண்டும். இல்லை அப்படின்னாக்க யாருக்கும் பயனில்லாத சொல்லை நாம கூறக்கூடாது என்பதுதான் வள்ளுவ பெருந்தகை சொல்லியது. தாயுமானவர் சொல்றாருங்க, சொல்லில் பதர் களைந்து சொல் முடிவு காணாதார் நெல்லில் பதர் போல நிற்பார் பராபரமே. தாய்மானவர் எடுத்து சொல்றாரு. நம்முடைய சொல்லில் உள்ள தவறுகளை களைந்து பேச வேண்டும். அப்படி பேசாதவர்கள் நெல்லில் உள்ள பதர் ஒன்றுக்கும் பயன்படாதது போல. இந்த நெல்ல இருந்து வரக்கூடிய பதர் அதற்குத்தான் உரமாகுமே தவிர மற்ற எதுக்குமே பயன்படாதது போல வார்த்தைகளை தூய்மையாக பேசாதவர்கள் மனிதராக கருதப்பட மாட்டார்கள் என்று தாய்மானவருடைய கருத்துங்க. இப்ப ஒவ்வொருவருடைய கருத்தா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மகர்ஷி சொன்னதையும் நம்ம பார்த்தோம், வள்ளுவர் சொன்னதையும் பார்த்தோம். அது தாய்மானவர் அதைத்தான் சொல்றாரு. ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான வளையாபதி, காக்கப்படுவன இந்திரியம் ஐந்திலும் நாக்கு அல்லது இல்லை தனி பேணுமாறே. ஐம்புலன்கள்ல முக்கியமான நாவை காக்க வேண்டியது மனிதனுடைய கடமையாகும். நாவினால் கடுஞ்சொல் கூடாது. அதாவது இந்த ஐம்புலன்களின் வழியாக இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். தொட்டால் உணர்வு, தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு. இன்னொன்னு, கண்கள் மூலமாக பார்க்கிறோம், காதுகள் வழியாக கேட்கிறோம். மனம் என்ற ஒன்று. ஆறு புலன்கள் ஐந்து புலன்களின் வழியாக நம்ம வழியில இன்பத்தை உணர்கிறோம். ஆனால் தோலின் வழியாக தொடு உணர்வு மட்டும்தான் நமக்கு தெரியுங்க இல்லையா. நாக்கின் மூலமாக சுவை மட்டும் நம்ம நினைக்கிறோம். மூக்கின் வழியாக வாசனையை உணர்றோம். கண்களின் மூலமாக பார்க்கிறோம். காதுகளின் வழியாக கேட்கிறோம். ஆனா இந்த நாக்கு வழியாக மட்டும் 2 வழியில நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம். ஒண்ணு, எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் சாப்பிட்டு உடலை கெடுத்துக் கொள்கிறோம்.
இன்னொன்னு, எதெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசி பிறருடைய மனதை புண்படுத்துகிறோம். இந்த நாவினால 2 வழியில நாம என்ன செய்யறோம்? துன்பப்படுறோம் இல்லைங்களா? ஆக எதை உண்ண வேண்டுமோ அதை உண்டு, எதை பேச வேண்டுமோ அதை பேசணுமானால் நமக்கு மிக நன்மையாக இருக்கும். அதாவது நமக்கு 32 பல்லு இருக்குது இல்லைங்களா? சரி, 1 2 போனாலும் பரவாயில்ல, 30 வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்த நாக்கு என்ன சொல்லுச்சுங்களா, நீ எதுக்கு இருக்கிற, 32 பல்லு எதுக்கு இருக்கிற, நீ சும்மா தானே இருக்கிற, நான் நான் இருக்கிறதுனாலதான் நீ பேசுறதுக்கு முடியும். 32 பல்லும் என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நாக்க பார்த்து சொல்லுச்சு, நாங்க இருக்கிறதுனாலதான் நீ நல்லா இருக்கிற, இல்லைன்னா நீ எதுக்குமே யூஸ் இல்ல, வேஸ்ட் தான் அப்படின்னு 32 பல்லும் நாக்க பார்த்து சொல்லிச்சுங்களாம். அப்ப நாக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாக்க, நல்ல வார்த்தையா பேசினா 32 பல்லும் நல்லா இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒரு வார்த்தை ஒருவனை பார்த்து தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க, பலார்னு ஒரு அறைவா பாருங்க, 2 கணத்துல அறையிறான்னு வச்சுக்கோங்க, 32 பல்லும் விழுந்துரும். அப்ப நான் இருந்தா நல்ல வார்த்தை பேசுனா நீ நல்லா இருப்ப. ஒரு வார்த்தை பிறழ்ந்து, இந்த நாக்கு பிறழ்ந்துச்சுன்னு வைங்க, பல்லு 32 போயிரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 32 பல்லுக்குமே ரொம்ப ரொம்ப அவமானமா போயிருச்சுங்களாம். அப்படிப்பட்ட நிலையில யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டபடு. உண்மைதானே? தீப்புண் கூட ஆறிடுங்க. ஒருத்தர் அன்னைக்கு சொல்லிட்டாரே, என்ன இப்படி சொல்லிட்டாரு, அந்த வார்த்தை என் மனசுல இருந்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த நேரமும் அந்த எண்ணம் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கும். எதை நினைக்காத அப்படின்னு சொல்றாங்களோ அதுதானே நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அது நினைக்காம இருக்க வேண்டும். அப்படின்னாக்க நமக்கு இந்த நாவடக்கம் என்பது நமக்கு மிக 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 அவசியமாக இருக்கிறது. அதனால பெரும்பாலும் இப்ப நம்ம மனவளக்கலை அன்பர்கள் எல்லாருமே நல்ல சத் சங்கங்களிலே இத மாதிரி நம்ம இணைய வழியில வரக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம், நம்ம ஸ்கை யோகா டிவில வரக்கூடிய எல்லா ப்ரொஃபசர்ஸ் பேசுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டுட்டு நல்ல பொழுதாக நாம கழிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ நாவடக்கம் என்பது நமக்கு நன்மை பயக்கும். அறநெறிச்சாரம் அப்படின்ற சமண நூல் அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னாக்க, இன்சொல்லே விளைநிலமாம், ஈதலே வித்தாக, வன் சொல் களை கட்டு, வாய்மை எரியூட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன்றதோர் பைங்குள் சிறு காலை செய் அப்படின்னு சமண நூல்ல எடுத்து சொல்றாங்க. இது நான் ஒவ்வொரு நூலையும் படிச்சு எடுத்ததுதான். அந்த சமண நூலான அறநெறிச்சாரத்துல ஒழுக்கத்தை பற்றி மிக தெளிவா கருத்தை கூறுறாங்க. இன்சொல்லாக்கிய விளைநிலம் அது மனது, ஈதல் கொடுத்தல், விதை என்பதை விதைத்து கொடுத்தல் தன்மையான விதையை விதைத்து, தீய செயலாக்கிய கலையை அகற்றி உண்மையாகிய எருவை பயிர்த்திட்டு அன்பாகிய நீரை பாய்ச்சினால் அறச்செயல்களாகிய கதிரை நாம் என்ன செய்யலாம், விளைநிலத்திலிருந்து பெறலாம். பைங்கூழ் அப்படின்னு சொன்னாக்க பசுமையான பயிர் அப்படின்னு அர்த்தம். இந்த செயலை நாம என்ன செய்யணுங்க, காலம் தாழ்த்தாது நாம செய்யணும். என்னத்த, எண்ணம் சொல் செயல் என்ற இந்த மூன்றையுமே நாம என்ன செய்யணும். இப்ப எண்ணத்தை பத்தி பார்த்தோம், சொல்ல பத்தி பார்த்தோம், செயலை பத்தி பார்க்க போறோம். நாம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னாக்க அந்த செயலுக்கு விளைவு கட்டாயம் வரும். செயலுக்கு விளைவு என்பது காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது எங்கேயுமே போகாது. அந்த செயலுக்கு மூலம் எதுங்க, எண்ணம் தான் இல்லைங்களா? அப்ப அந்த எண்ணத்தை சரிப்படுத்தி சொல்லையும் சரிப்படுத்தி செயலையும் நாம என்ன செய்யணும், நல்ல நல்ல செயல்களாக செய்ய வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம தாசன் அருட்தந்தை அவர்கள் என்ன நிறைய உலக சமாதானம் வர வேண்டும் என்று பல திட்டங்களை எல்லாம் தீட்டியிருக்கிறாங்க. ஐநா சபையில எல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. ஆனா அவருடைய எண்ணம் எப்போ நான் கேட்டது கிட்டத்தட்ட 93 94 95 எல்லாம் மகரிஷி ஆடியார்ல பேசும்போதெல்லாம் சொல்லுவாருங்க, இதை எல்லாத்தையுமே ஐநா சபை நம்ம அறிவிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நிறைய 14 வகை திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு, செஞ்சிருக்கிறாரு இல்லைங்களா? அதே மாதிரி உலக நல வேட்புல சொல்லியிருப்பாரு, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அது இப்ப நடந்துகிட்டு வருதுங்க. ஜூன் 21 யோகா டே அனௌன்ஸ் பண்ணாங்களா, யோகா தினம் ஐநா சபையில இருந்தே அறிவிச்சு உலக நாடுகள் அத்தனையுமே யோகா தினத்தை அனுஷ்டிச்சுதா இல்லையா?
எல்லா இடங்களையுமே, எல்லா கிராமங்களையும், மேல போற கப்பல்லையும் நம்ம யோகா பண்ணாங்க, நீர்மூழ்கி கப்பல்லையும் இந்த யோகா பண்ணாங்க. யோகா டே அன்னைக்கு எல்லா இடத்துலையும், மலை உச்சியில, பனி சிகரங்களில ராணுவ வீரர்கள் யோகா டே அன்னைக்கு யோகா பண்றது நிகழ்ச்சிகளை எல்லாருமே அலைபேசியிலையும் தொலைக்காட்சியிலையும் பார்த்திருக்கிறோம் இல்லையா? ஜூன் 21. அதே மாதிரி இப்போ டிசம்பர் 21 முந்தா நாள் என்ன தியானம்? சர்வதேச தியான தினத்தை அனுஷ்டிக்க சொல்லி இருக்கிறாங்க. எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. மகர்ஷியினுடைய எண்ணம் ஈடேறி கொண்டு வருகிறது. உலக சர்வதேச யோகா தினம் அனுஷ்டித்தால் உடல் நலம் நல்லா இருக்கும். சர்வதேச தியான தினம் நம்ம கடைபிடித்தோமானால் மனம் நல்லா இருக்கும். அப்ப உடலுக்கும் மனதுக்கும் நல்லதை கொடுப்பதற்காக இந்த 2 ஜூன் 21 அண்ட் டிசம்பர் 21 அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க, இதுலயும் ஒரு மெய் உணர்வு என்பது இருக்குதுங்க. இந்த சூரியன் தெற்கே நோக்கி போகக்கூடிய காலத்தையும் உத்தராயணம் தட்சிணாயனம் சொல்றாங்க. தெற்கு போகக்கூடியது தட்சிணாயனம், வடக்கு நோக்கி போகும் பொழுது உத்தராயணம். இந்த காலகட்டத்துல பகல் நேரம் இரவு நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தை கரெக்டா அதை அனுசரிச்சு இந்த நேரங்களை, அதாவது சர்வதேச யோகா தினமும் சர்வதேச தியான தினத்தையும் அனுஷ்டிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னொன்னு கூட, அகஸ்தியர் வந்து நமக்கு அவருடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த தினத்தை உலக சித்தர்கள் தினமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்திய அரசு அறிவிப்பதாக ஒரு செய்தி படிச்சேன். அப்போ பாருங்க, எல்லா எண்ணமுமே சொல்லுக்கு வருது, செயலுக்கு வருது இல்லைங்களா? அப்போ வந்து கட்டாயமா செயலுக்கு வரத்தான் செய்யும். எந்த செயலையுமே செய்யும் முன்னர் அது நமக்கும் பிறருக்கும் நன்மை பயப்பதாகவும் அல்லது தீமை பயப்பதாக இருந்தால் அதை தீர ஆராய்ந்து பார்த்த பின்னாடி அந்த தீயதை விலக்கி எப்போதும் நல்லதையே செய்வதில் நாம கவனமா இருக்க வேணும். அதுல புத்தர் வந்து சொல்றாங்க, புத்தரோட போதிக்கக்கூடிய வழி என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு செயல் உங்களுக்கோ அல்லது இன்னொருவருக்கோ அல்லது இருவருக்கும் வலியையும் வேதனையும் அதாவது துக்கத்தையும் விளையுமாக இருந்தால் அந்த செயலை செய்யாமல் தவிர்த்து விட வேண்டும் என்று புத்தர் போதிக்கக்கூடிய ஒரு எளிய வழிங்க. ஒரு செயல் உங்களுக்கோ அல்லது இன்னொருவருக்கோ வலியையும் வேதனையும் துக்கத்தையும் விளைவிக்குமானால் அந்த செயலை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு புத்தர் எடுத்து சொல்றார். அதுதான் அவர் சொல்லக்கூடிய தானம், சீலம், பாவனை என்ற புத்தரோட அறிவுரை. தானம் என்றால் மற்றவருக்கு உதவ வேண்டும், சீலம் என்றால் பஞ்சசீல கொள்கையை கடைபிடித்து நல்ல ஒழுக்கத்தை மேலும் மேலும் நாம வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது. பாவனை என்பது தியானத்தின் மூலமாக மெய்யறிவு பெற்று இறைவனை உணர வேண்டும். பாரதியார் சொல்றாரு இல்ல, பாவனை ஒன்றே போதுமடா பரநிலை ஏறுவதற்கே அப்படின்னு பாரதியார் சொல்ல போல அவர் வந்து புத்தரும் எடுத்து சொல்றாரு. மனிதர்கள் மன நிறைவான வாழ்க்கையை வகுத்து கொள்ள புத்தருடைய 8 நெறிகள் இருக்குதுங்க. அந்த 8 நெறிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து முக்கியமா ஒரு 3 மட்டும்தான் இன்னைக்கு, எண்ணம் சொல் செயலை மட்டும்தான் எடுக்க போறோம். அந்த 8 என்ன அப்படின்னாக்க, நல்ல பார்வை, நல்ல எண்ணம், நல்ல பேச்சு, நல்ல நடவடிக்கை, நல்ல வாழ்வு ஆதாரம், நல்ல நினைவாற்றல், நல்ல முயற்சி, நல்ல செறிவு அப்படின்ற இந்த 8ல நம்ம 3 மட்டும் எடுக்க போறோம். நல்ல பேச்சு, நல்ல எண்ணம், நல்ல நடவடிக்கை. அப்ப அவரு சொன்ன இந்த 8ல இந்த 3 மட்டும் புத்தரோட கொள்கைகளில இது திரிகரண சுத்தியா நாம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, சமஸ்கிருதத்துல இந்த 8 நெறிகளை, புத்தரோட 8 நெறிகளை என்ன சொல்றாங்கன்னாக்க ஆரியாஷ்டாங்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல சொல்றாங்க. இதே பாலி மொழியில அரிய சுத்தங்கி மக் அப்படின்னு பாலி மொழியில இதற்கு விளக்கம் கொடுக்குது. மகரிஷி அவர்கள் கிட்டத்தட்ட 1955ஆம் ஆண்டிலேயே வந்து ஒரு கவி சொல்லியிருக்கிறாங்க. எண்ணம் சொல் செயல் மூன்றினாலும் எவர்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையினோடு உண்மையிலே இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை புண்ணியமாம். இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளக்கியுள்ளார்கள். மகரிஷி ஒரு பெஸ்ட் ஃபார்முலா, நமக்கு சிம்பிள் ஃபார்முலா சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்தால் அது பாவம்,
துன்பம் தராமல் இருந்தால் அது புண்ணியம் அப்படின்னு மகரிஷி ஒரு அற்புதமான ஃபார்முலா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த ஃபார்முலாவை எல்லா நேரத்திலையுமே எந்த எண்ணம் வரும் பொழுதும் அதை நம்ம அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்க அதுதாங்க திரிகரண சுத்தி. அப்புறம் நம்ம செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க தவறிழைத்து பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயன்? செயலுக்கு விளைவுன்னு ஒண்ணு இருக்குது. முதல்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்க, நான் படிக்க மாட்டேன் ஆனா நல்ல மார்க் வாங்கணும். செய்யறது என்ன? ஆனா படிக்கிறது இல்லை. ஆனா அதுக்கேற்ற மாதிரி தானே விளைவு வரும் இல்லையா? எண்ணமே சொல்லாகவும் செயலாகவும் இதுவே விளைவாகவும் வருகிறது அல்லவா? விளைவு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்க எண்ணம் சொல்ல நம்ம நல்லா இருக்கணும். ஒவ்வொருவருமே கவனமாக இருக்க வேண்டும். இந்த அலை உலகம் முழுவதும் பரவ வேண்டும். ஒண்ணு இல்லைங்க, எல்லாருமே இந்த எண்ணம் சொல் செயலில சிறப்பாக இருந்தாங்கன்னாக்க ஒண்ணு இல்ல, கொஞ்சம் அப்படியே நினைச்சு பாருங்களேன். நினைக்கிறதுக்கு காசா பணமா என்ன நினைச்சு பார்க்கலாம். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மனவளக்கலையில சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க எப்படி இருக்கும்? எண்ணம் சொல் செயலிலே தூய்மையாக இருந்தால் இந்த அலை எல்லா இடத்துக்குமே போய் பரவுச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக உலக சமாதானம் கிட்டும். இப்ப கொஞ்சம் போர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்குதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், போர் இல்லா நல்லுலகம் பொருள் தொழில் சமநீதி வேதாத்திரியத்தினுடைய இந்த 14ஐயும் தினசரி அன்றாடம் நம்ம காலையில சொல்ல 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 காலத்தால இந்த போர் என்பது கட்டாயம் அதற்கு ஒரு சிறப்பான ஒரு விளைவு என்பது நல்ல விளைவாக வரும். போர் நிறுத்தம் என்பதும் வரும் என்று நம்புவோம் நாம் அனைவருமே. ஒரு ஒரு தெரிந்த மனித மூளை அவ்வளவு திறம் வாய்ந்தது. மனிதன் மாத்திரம் அல்லங்க, இப்ப மனிதன் எண்ணினால் எவ்வளவு ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? இந்த சாதாரணமா இந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சதும் யாரு? மனிதன் தானே. இந்த மொபைலை கண்டுபிடிச்சதும் ஒரு மனிதன் தானே. மனித மூளை தானே. அப்போ விலங்கினங்களுடைய எண்ணம் கூட அலை அலை அளவுல எல்லா இடத்துலயுமே போய் பரவுது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன உதாரணமான ஒரு கதைங்க. ஒரு இது ஒரு நிறைய தீவுகள் நிறைந்த ஒரு திட்டு இருக்குதுங்க. அந்த ஒரு திட்டுல நிறைய குரங்குகள் வசிக்குது. அந்த குரங்குகள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா அது உணவாக எடுத்துக்கொள்வதற்காக என்ன செய்யும், அங்க இருக்கிற கிழங்குகளை எடுத்து அது உண்ணும், சாப்பிடும். ஒரு குரங்கு என்ன செஞ்சுச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை கழுவி சாப்பிட்டுச்சு. அத அந்த கடல் பக்கத்துல கடல் இருந்துச்சு, கடல் நீர்ல கழுவி சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த மற்ற குரங்குகள் என்ன செஞ்சுச்சு அப்படின்னாக்க அதுவும் ஓ நாமளும் கழுவி சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த குரங்கு அதை கழுவி சாப்பிட்டுச்சு. இது எங்கேயோ பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய திட்டுல இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு அலை அளவுல அலை நீளத்துல வேவ் லென்த்ல அதுக்கும் போய் பதிஞ்சு அதுவும் என்ன செஞ்சுச்சுங்களா, கழுவி சாப்பிட ஆரம்பிச்சுச்சுங்களாம். இந்த ஒரு சின்ன விஷயமே அலை நீளத்துல போய் இதெல்லாம் பதிவாகி அது செயலுக்கு வரும் பொழுது அதை ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிழங்கு அந்த காடுகளிலே கிடைக்கக்கூடிய அந்த கிழங்கு ஆழ்வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மூலையில நடந்த எங்கோ ஒரு மூலையில ஒரு கார்னர்ல நடந்த இந்த சம்பவம் பல இடங்களிலே பல்வேறு திட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த குரங்குகளுக்கு போய் பரவி அதுவும் அந்த செயலை செய்தது போலவே நாமும் இந்த திரிகரண சுத்தி என்ற எண்ணத்தை தூய்மையாகவும் சொல்லை சிறந்த சொல்லாகவும் செயலை நல்ல செயலாகவும் செய்தோம் என்றால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா பரவி மற்றவங்க இது செய்யல அப்படின்னு நம்ம நினைக்கவே வேண்டாம். மற்றவங்க இந்த மாதிரி எண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் நினைக்கிறேன் ஆனா மத்தவங்க அப்படி நினைக்க மாட்டேன். ஏன் அவங்கள மத்தவங்கள பார்க்கணும்? முதல்ல நாம ஃபாலோ பண்ணுவோம். நம்மளை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, மனம் திருந்தி மாற்றம் என்பது சேஞ்சஸ் ஆஃப் பர்மனன்ட் இல்லைங்களா? அந்த சேஞ்ச் நிச்சயம் வரும், கட்டாயம் வரும். மகர்ஷி சொன்ன வாக்கியம் தான் நமக்கு நினைவுக்கு வருது இல்லைங்களா? எல்லாத்துக்குமே எண்ணத்தை போட்டு வைப்போம், எண்ணத்தை இந்த வான்காந்த அலையிலே பரப்பி வைப்போம். நம்ம இந்த ஜீவகாந்தத்தோட தொடர்பு கொண்டு எல்லா மனிதருக்குள்ளாரையும் போய் பரவும். அவர் சொல்வாரு, வான்காந்தத்திலே நான் கலந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் இல்லையா? அதே மாதிரி நம்ம என்ன அலைகளை பரப்புவோம், வான்காந்த களத்துல பரப்புவோம், எல்லா இடங்களுக்கும் போய் பரவட்டும். அப்படி அந்த பரவுச்சு அப்படின்னு சொன்னாக்க நிச்சயம் இந்த சமுதாயத்துல மாற்றம் என்பது இருக்கும். மீண்டும் உலக அளவிலே மனவளக்கலை எல்லா இடங்களையும் இருக்குது இல்லைங்களா? எல்லா இடங்களையும் இருக்குது.
இப்ப மலேசியாவுக்கு போய் அங்க எல்லாம் பயிற்சியில பேராசி எடுத்துட்டு வந்திருக்காங்க, போயிருக்கிறாங்க. இலங்கையில போயிருக்கிறாங்க, இலங்கையில போய் பேராசி நடத்திட்டு வராங்க. இலங்கையில போர் எல்லாம் நடந்துட்டு இருக்க இடத்துல எல்லாம் போய் நடத்திட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, இஸ்லாமிய கண்ட்ரி அந்த இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மனவளக்கலையில எல்லாருமே இருக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுல நாம என்ன செய்யலாம், நிச்சயமாக இந்த பயிற்சி எல்லாம் முதல்ல தியானம் நல்லா செஞ்சோம் அப்படின்னாக்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் என்பது ஏற்படுத்தும். அதாவது இப்ப சமீபத்துல ஒரு ஜென் புத்தகம் ஒண்ணு படிச்சேன். அது வந்து த ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லைஃப் அப்படின்றது சின்மியோ மசுனோ அப்படின்றவர் எழுதினாருங்க. ஜென் பிலாசபி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, ஆஹ், நம்ம தியானம் பண்ணும் பொழுதோ சாதாரணமாக நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஒரு நிமிடத்திற்கு 8 மூச்சு நாம விடுறோம். 8 மூச்சு நாம விடுறோம். ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துக்கங்க. இதுக்கு பேர் வந்து சாசன் தியானம். சாசன் தியானம் அப்படின்றது. அந்த சாசன் தியானம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, சும்மா உட்கார்ந்தீங்கன்னாக்க கீழே உட்கார்ந்து நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்துக்கங்க. இல்ல சேர்ல தான் உட்காருவீங்க அப்படின்னாக்க சேர்ல உட்காந்துக்கலாம். எவ்வளவு சௌரியமோ அந்த மாதிரி உட்காந்துக்கலாம். உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் உங்க மூச்சையே கவனிங்க. அமர்ந்து ஒன்னே ஒண்ணுதான், உட்கார்ற பொசிஷன் ஒண்ணு. கண்ணை மூடிக்கணும். இல்ல கண்ணை திறந்துட்டீங்கன்னாக்கா மனமழை பாயும். கண்ணை மூடிக்கிட்டு மூச்சை மட்டும் கவனிங்க. நிமிடத்துக்கு 7 8 மூச்சு போறது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, நிமிடத்துக்கு 2 3 இல்ல 3 4 மூச்சு வரைக்கும் என்ன செய்யும், மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்லோவா ஆகும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில பாருங்களேன், 20 மூச்சு கூட வரும் ஒரு நிமிஷத்துக்கு. ஏன்னா தசு புசுன்னு கோபம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிமிஷத்துக்கு 10 20 மூச்சு கூட போயிடும். அப்படி இருந்ததுனாக்க ஆயுள் குறைவு. ஒரு ஆமை ஒரு நிமிடத்திற்கு 2 மூச்சு தான் விடுது. அதனாலதான் அதுக்கு ஆயுள் காலம் நீடிப்பு. அப்போ நம்ம மூச்சை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க குறைக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த நிலையில வந்து நம்ம எண்ணத்தை சீர்படுத்த வேண்டும். எண்ணத்தை என்ன செய்யணும், முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாக்க, இதை செய்து முடித்தவுடன் என்ன செய்யும், மனம் வந்து இயல்பா ஆயிடும். ரொம்ப அமைதியாக சாந்தமாயிடும். ஜென் பிலாசபி அப்படிதான் சொல்லுதுங்க. நம்ம மகரிஷி அப்படித்தானே சொல்றாரு. நல்ல தியானம் பண்ண 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 என்ன ஆகும், அக்யூப்ரெஷர்ல கூட நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ½ மினிட் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நிமிஷம்னாக்கா 8 மூச்சு விடுறோம் இல்லைங்களா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அந்த நினைவை செலுத்துறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூச்சினுடைய அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த பயிற்சி மூலமா நமக்கு எதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம மூளைக்கு நல்ல செயற்திறன் கிடைக்குது. மூளைக்கு செல்லக்கூடிய ரசாயனங்களான இந்த நிலையில, மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய நிலையில செரட்டோனின், டோபோமைன், எண்டோபின், மார்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பியும் சுரக்குதுங்க. ஆனா நல்ல சுரப்பியான செரட்டோனின், மெலட்டோனின். ஆனா நிறைய இப்ப டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த டிப்ரெஷன் என்று வந்தது அப்படின்னாலே, மன அழுத்தம், மன இறுக்கம் இதெல்லாம் வந்தது அப்படின்னாலே பெரும்பாலும் இந்த செரட்டோனினும் மெலட்டோனினும் சுரக்காது. சுரக்காம அவங்க எந்நேரமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு சோகமா உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு டிப்ரெஷன்ல, ஒரு மன அழுத்தத்துல எதையோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில இயல்பாக அவங்க வாழ முடியாத நிலைக்கு போயிடும். அந்த இயல்பான வாழ்க்கை இல்லாத நிலைக்கு நம்ம இந்த அமைதியா இருந்து தியானம் எடுத்தவர்களா இருந்தா தியானம் பண்ணலாம். இல்லையா அமைதியா உட்கார்ந்து இந்த மூச்சை மட்டும் கவனிச்சோம் அப்படின்னு சொன்னாக்க, புத்தரோட தத்துவமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா, அவர் தான் ஆனாபானா சதி அப்படின்னு சொல்வார். ஆனானா மூச்சு உள்ளு போறது, பானானாக்கா மூச்சை வெளியே விடுவது, சதி என்பது அது இயக்கத்தை கவனிப்பது. அப்போ மூச்சு உள்ள போறதையும் வெளியில வர்றதையும் மட்டும் கவனிச்சே வந்து புத்தர் ஞானம் அடைஞ்சிருக்கிறாரு. அது விபசனா தியானத்துல மௌனத்துல இருந்து விபாசனா பண்ணுவாங்க. அந்த நிலையிலேயே அவரு ஞானம் அடைஞ்சிருக்கிறாரு என்று சொல்லும் பொழுது மூச்சை மட்டும் கவனித்தாலே கூட போதும். அப்ப என்ன செய்வோம், எண்ணம் வெளியில போகாது, எண்ணம் உள்ள போயிடும். அப்போ நல்ல உடல் செல்கள் எல்லாம் தூய்மை அடையும் பொழுதும், மூளை செல்கள் எல்லாம் தூய்மை அடையும் பொழுதும் என்ன செய்யும், நல்ல எண்ணத்தை தான் எண்ணுவோம், நல்ல சொல்லே தான் சொல்லுவோம். நல்ல சொல்லுக்கு ஏற்ற மாதிரி விளைவு என்பது உண்டு இல்லைங்களா. அப்போ விளைவை கணித்து எண்ணத்தை என்ன செய்வோம், நாம முறைப்படுத்துவோம். அதனால வந்து இந்த முறையையும் நாம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த திரிகரண சுத்தி என்பது நிச்சயமாக நமக்கு கட்டாயம் இதுல மேம்பாடு என்பது கிடைக்கும். பலருக்கு எண்ணி இருக்கலாம், திரிகரண சுத்தினா என்ன பேசுவாங்க, மனம் வாக்கு இது என்னமோ போட்டிருந்தீங்களே நீங்க,
இஎம் 3 போட்டிருந்தீங்க. அந்த அந்த 3 இல்ல, இந்த எண்ணம் சொல் செயல் தான் என்பதை, இந்த திரிகரண சுத்தி என்பது இது நாடி சுத்தியோ தண்டுவட சுத்தியோ கிடையாது. இது நம்ம அகத்தாய்வு பண்றது தான், இன்ட்ராஸ்பெக்ஷன் தான் இதுவும். ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம எவ்ரி மினிட் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு மகர்ஷி சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. எந்த இயக்கத்திலையுமே இன்ட்ராஸ்பெக்ஷன் என்பதே இல்லை. நம்ம மனவளக்கலையில மட்டும்தான் இந்த இன்ட்ராஸ்பெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு ஒரு மன தெளிவு கிடைக்குதுங்க. மன தெளிவு கிடைக்குது. அடுத்தது எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தான் பேசணும். அந்த சப்ஜெக்ட் முதல்ல கொடுத்திருந்தேன். இது கிடைக்கும் பொழுது மனவளக்கலை கிடைத்தவங்க எதையுமே சாதிக்கலாம். முக்கியமாக நானே இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்க காரணம் மனவளக்கலை தான். வேதாத்திரியத்துக்கு வந்த பின்னாடிதான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பும் புத்தகம் எழுதக்கூடிய வாய்ப்பும் பல விருதுகள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா மனவளக்கலை ஒன்றுதான். அப்படின்றதுனால நம்ம மனவளக்கலையின் சாராம்சமான எண்ணம் சொல் செயலான திரிகரண சுத்தியை சுத்தப்படுத்துவோம். அதுக்கு முறையாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க 4 வரிகளை நான் சொல்றேன். டெலீட் நெகட்டிவ் பீப்புள். நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் என்ன செய்யலாம், டெலீட் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம கிட்ட நெகட்டிவே பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள விட்டு கொஞ்சம் நீங்க ஒதுங்கியே இருங்க. ஏன்னா நமக்கும் என்ன செய்யணும், அந்த தாட்ஸ் வர ஆரம்பிக்கும், அந்த அலையே நம்மளை தாக்கும். அந்த நெகட்டிவ் பீப்புள்ல இருந்துட்டு டெலீட் நெகட்டிவ் பீப்புள். ஃபர்கெட் யுவர் பாஸ்ட். பாஸ்ட்ல என்ன தீமை நடந்ததோ அதை மறந்துடுங்க, ஃபர்கெட் பண்ணிருங்க. ஃபர்கெட் யுவர் பாஸ்ட். அடுத்து அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். இதுல ஒண்ணுதான் கொஞ்சம் இடிக்குங்க. நம்ம குறைகளை நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் தன் குறையை உணரவே மாட்டாங்க. பிறர் குறையை நல்லா சுட்டி காமிச்சிருவாங்க, பிறருடைய குறையை நல்லா சுட்டி காட்டுவோம். ஆனா நான் செய்யறதெல்லாம் நான் ரொம்ப சரி அப்படின்னு சொல்லுவோமே தவிர நம்ம என்ன செய்வோம், நிச்சயமாக நல்ல நல்லதாதான் நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்க குறைகளை நாம கண்டுக்கவே மாட்டோம். ஆனா நாம நல்லா உயர வேண்டும் என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நாமே கண்டுபிடித்து அதை தூக்கி முதல்ல வெளியில போடுங்க. அதை முதல்ல டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாக நல்லா இருக்கும். அதுக்கு என்னது, அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரெஸ்பெக்ட் யுவர் லைஃப். இது நாளும் நம்ம கடைபிடித்தோம் என்றால் என்ன சொல்வாங்க, பிரம்மா தான் நம்ம என்ன செய்யறாரு, போஸ்ட் பண்றாரு. விஷ்ணு என்ன செய்யறாரு, நம்மள சேவ் பண்றாரு. சிவன் நம்மளை டெலீட் பண்றாரு இல்லைங்களா. நாம என்ன செய்யறோம், நல்ல எண்ணங்களை எல்லாம் இன்பாக்ஸ்ல போட்டு வைப்போம், தீய எண்ணங்களை எல்லாம் அவுட் பாக்ஸ்ல டெலீட் பண்ணிடுவோம். அப்ப நம்ம வாழ்க்கை என்ற லைஃப் நல்ல வைப்ரேட்ல இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நல்ல சேஃபா போகும், நல்ல ரிங்டோனா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால இந்த வாய்ப்புக்கு இந்த திரிகரண சுத்தி என்பதை நீங்க ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் தெளிவடைஞ்சிருக்கும். ஆகையினால எண்ணம் சொல் செயலால் வாக்கு மனம் சுத்தமாக, செயலும் சுத்தமாக இருந்து நம்மளுடைய விளைவை சரியாக நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த பேசுவதற்கு அனுமதி அளித்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இணைப்பில் உள்ள அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று வேதாத்ரி மகர்ஷியினுடைய கவியை சொல்லிய நான் நிறைய செய்கிறேன். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலியோர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்பு உணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து மனையறத்தின் இன்பம் காத்து பழம்போங்கி வாழ்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிந்தனையை, இந்த திரிகரண சுத்தியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களாமா? செல்லலாங்கம்மா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக ஜெயக்குமாரி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரை, திரிகரண சுத்தி. நான் கூட ஏதோ என்னமோ சொல்ல போறீங்கன்னு பார்த்தேன், கடைசியில
எண்ணம் சொல் செயல் அதுலதான் முடிச்சிங்க. ரொம்ப சிறப்புமா. பேசிக்கா எண்ணம் தான் இல்லைங்களா? எண்ணத்துல நிச்சயமா. கரெக்டா இருந்தா சொல்லும் கரெக்டா இருக்கும், செயலும் கரெக்டா இருக்கும். அதே போல இன்னொன்னு சொன்னீங்க, அந்த 14 கோட்பாடுகள் உலக அமைதிக்கான மகிழ்ச்சி சொன்ன 14 இது வந்து டெய்லி சொல்லணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அது நான் புதுசா கேட்கிறேன். இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு நம்மளால முடிந்தவரை காலையில எந்திரிச்ச உடனே வாழ்த்திட்டு எந்திரிக்கணும். நைட்டு படுக்கும்போது அது போல செஞ்சுட்டு படுத்தோம்னா நல்லது அப்படிங்கறத ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னையில இருந்து இதையும் சேர்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமா? வாழ்க வளமுடன். ரொம்ப நிச்சயமா. சிறப்புமா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, பொதுவான கேள்விதாம்மா. இப்ப நம்ம மௌனத்துக்கு ஆழியார்லயும் சரி, நம்ம மத்த அறிவித்திருக்கோள் இங்க நம்ம இருக்கிற இடத்துல போறோம். பாத்தீங்கன்னா, இப்ப மௌனம் இருக்கிறது தவம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா நல்லதா? இல்ல நம்ம சிந்தனை உரை ஒரு சில டைம்ல சிந்தனை உரை சொல்றாங்க இல்லைங்களா? அந்த நேரத்துல மௌனத்தை பத்தி சிறப்பா எடுத்து சொல்லவும் செய்றாங்க. ஒரு சில தத்துவங்கள் எல்லாம் சொல்றாங்க. ஜென்ரலா நான் சொல்றேன். அதெல்லாம் எது நல்லதுமா? மௌனம் இருக்கும்போது தியானத்தை மட்டும் பண்ணிட்டு நம்மளுக்குள்ள நம்ம சிந்திக்கிறது நல்லதா? இல்ல தத்துவங்களை கேட்பது நல்லதா? என்னை பொறுத்த அளவுக்குங்க, மௌனம்னாக்க நம்ம அமைதியா இருந்து, அதாவது சொல்லுவோம் பாத்தீங்களா, மனோ மௌனம், வாக்கு மௌனம், காஷ்ட மௌனம், மூணுமே மௌனமா இருக்கணும். மனோ மௌனம் மிக மிக அவசியம். சரிங்களா? இப்ப நான் வந்து ம். நவம்பர் 25ல இருந்து டிசம்பர் 1 வரைக்கும் ஆழியார்ல மௌனம் நடத்திட்டு வந்தேன். அதுல வந்து வாழ்க பாத்தீங்க வளம். அப்படின்னா, அந்த மௌனத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க இடையில சப்ஜெக்டையும் கொடுக்குறாங்க. இப்ப நான் மௌனத்துக்கு ஆழியாருக்கு போறேன் அப்படின்னவும் என் பேரன் கேட்டான், அம்மா நீங்க பேசாம இருப்பீங்களா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், நான் நடத்துறதுக்கு போறேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா மத்தவங்க மௌனத்துல இருந்து கேட்டுக்கிட்டு தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இப்ப ம். வந்து, ஆனா முந்தி மகரிஷி இருக்கும் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த சப்ஜெக்டும் இல்ல, மௌனம் மட்டும்தான் இருக்கும். 2000 காலங்கள், நான் சொல்றது 2000ல ம். ஒன்லி ஓகே. மௌனம் மட்டும் இருப்போம். நாங்க மட்டும் நமக்குள்ளாராக தற்சோதனை செய்து கொண்டே அமைதியா நம்ம பாட்டுக்கு எங்கேயாவது உட்கார்ந்துருப்போம், தியானம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். யாரும் எந்த சப்ஜெக்டும் பேச மாட்டாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, அந்த தத்துவத்தை கேட்கிறோம். தத்துவத்தை கேட்டு இந்த தத்துவத்தை நீங்க உள்வாங்கிக்கங்க, அகத்தாய்வுக்குன்னு ஒரு சப்ஜெக்டையும் கொடுத்து அதையும் நீங்க தற்சோதனை பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம். இப்ப அப்படிதான் வந்து ஒரு வாரமா அங்கே ஆழியால போய் நடத்திட்டு வந்தேன். அப்போ சிறப்பு தாங்கம்மா. மௌனத்துல இருக்கும் ம். பொழுது ஒண்ணு, மனம் மௌனமா இருக்குதுங்க, அறிவுக்கும் ம். ஓய்வு கிடைக்குதுங்க. அறிவுக்கும் ஓய்வு கிடைக்குது. இன்னொன்னு, உங்களுக்கு தேவையான என்ன அகத்தாய்வு பண்ணணுமோ, இல்ல உங்களுடைய வாழ்க்கையில என்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுமோ அந்த சொல்யூஷனை வந்து நம்ம மனதுக்குள்ளார போட்டு வச்சோம்னாக்க அது அதற்கான தீர்வு நல்லா கிடைக்குது மௌனத்துல. சரிங்களா? அந்த மௌனத்துல தீர்வு ம். கிடைக்குது. சிந்தனை உரை கொடுக்குறாங்க, அதை நீங்க கேளுங்க. மீதி நேரத்துல நீங்க மௌனம் இருங்க. ஓகே. ஓகேம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப சிறப்பான பதில்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க ம். வளமுடன். கிருபாநிதி அம்மா ஏன் வீடியோ வரலன்னு போட்டிருந்தாங்க? வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக வசந்தி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. பேராசிரியர் கீதராஜா அம்மா, வாழ்க வளமுடன். உங்க வாழ்க ஸ்பீச் வளமுடன்மா. எல்லாம் வந்து நிறைய நான் கேட்டிருக்கேன், நல்லா கேட்டிருக்கேன். திரிகரண சுத்தி ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த சித்தர்கள் நாள்ல வந்து உடல் மனம் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நீங்க தொகுத்து சொன்னது ரொம்ப சிறப்புமா. புத்தர், சமணர், திருக்குறள், அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்க. நிறைய புத்தகமும் எழுதியிருக்கீங்க நீங்க. உங்களுடைய எப்பவுமே ஸ்பீச் வந்து நிறைய ஆராய்ச்சி நிலையில பல கருத்துக்களை சொல்வீங்க. அந்த நிலையில எனக்கு வந்து ஒரு கேள்வி, சுவாமிஜியுடைய அந்த தத்துவங்கள்லாம் வந்து ஏற்புடையதா இருக்கு, நம்ம நல்லா செய்யலாம், அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. எனக்கு சமீபத்துல ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய புத்தகத்தை படிச்சேன். அதுல வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து கொஞ்சம், நான் அதை பிராக்டிஸ் பண்ணலன்னா கூட அதை இந்த சிந்தனைய வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுச்சு. அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லது கெட்டதுன்னு எப்பவுமே நீங்க டிஃபைன் பண்ணிட்டு நீங்க வந்து உங்களுக்குள்ள ஆழமா போக முடியாது. எதையுமே ஒரு டெஃபினிஷன் வச்சுக்க வேண்டாம். நல்லது கெட்டதுன்றதுக்கு நீங்க வந்து ஒரு மேப் மாதிரி வச்சுக்க வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு வாசகம் எழுதியிருந்தாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கம்மா? ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான் எழுதுவார். நான் படிச்சிருக்கிறேன் அவரோட புக்குமே.
ம், ஆனா நம்ம மனவளக்கலைக்கு வந்த பின்னாடி நல்லது கெட்டதையும் பிரிச்சு பார்த்து நல்லதை உள்ள போடுவோம், கெட்டதை தூக்கி வெளியில போட்டுருவோம். என்னுடைய ஒரே பதில் அதுதான். அது அவருடைய கருத்து, ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவருடைய கருத்து சொல்லிட்டாருங்கம்மா. நல்லதுதான். ம், ஆனா ம், அவருடைய புத்தகம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப டஃப்பா தான் இருக்கும், ரொம்ப சப்ஜெக்டா இருக்கும், ரொம்ப சப்ஜெக்ட் டஃப்பா இருக்கும், சிந்தனைக்கு ரொம்ப ஆழ்ந்து போக வேண்டியது இருக்கும். ம், ஓகேவா? ஆனா இப்ப நம்ம ம், மனநிலைக்கு வந்துட்டு தெளிவாயிட்டோம் இல்லைங்களா? அதை பிரிச்சு பார்த்துட்டு ம், நல்லதை வச்சுக்குவோம், தீயதை வெளியே விட்டுருவோம். அப்பதான் நமக்கு நல்லது. ம், ம், ம். ஓகே, ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சாரிம்மா, ஒரு நிமிஷம் வரல, போட்டே வந்துருச்சு. வாழ்க வளமுடன்மா. அதான் நன்றி. அதான் வீடியோ வரலன்னு போட்டிருந்தீங்க. கிருபாநிதி அம்மா இந்த நல்லா ரெண்டு இருக்கிறீங்களா? நல்லா சிறப்பா இருக்கேம்மா. நன்றி. ஹாப்பி நியூ சிறப்பு. இயர்மா. சிறப்பு. புத்தா நன்றி. புத்தாண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க இந்த வாழ்த்துக்கு கொடுத்த பரிசு ரொம்ப பெரிய பரிசு. ஏன்னா அந்த திரிகரண சுத்தினா நான் வேற மாதிரி எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க நல்லா அழகா ஒண்ணுமே இல்லை, எண்ணம் சொல் செயல்தான், இதுதான் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. இந்த இரும்பு ரெண்டாவது, இந்த கிராமத்துல நான் வாழ்ந்ததுனால எங்க அம்மா திட்டுறதே பதறா போனவள் இருந்து திட்டுவாங்க. இந்த பதருக்கு என்னன்னே தெரியாது, முடுக்கு நெல்லுலயே பிறந்து வளர்ந்தவங்க தான் அந்த பதரை ஏன் சொல்றாங்கன்னு கூட நான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா அதை கூட குப்பையில தான் கொட்டுவாங்க. அது ரொம்ப எனக்கு அங்கே போயிட்டு வந்தேன் கொஞ்ச நேரம், 10 11 வயசு 12 வயசுல எப்படி இருந்தோம்னு. சரி சரி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதாவது மூங்கில் போல் விளையாதவர்களுக்கு முழங்கால் வழியே வரும். இது உண்மையிலே எல்லாரும் கேட்டுக்கலாம். வழி வராம இருக்கிறதுக்கு நம்ம மடைஞ்சு போயிடுறது எவ்வளவோ நல்லது. ரொம்ப சிறப்புமா. நீங்க எல்லாத்த விட நீ ஹைலைட் வந்து நாக்கு தான். ரெண்டே செயல் தான் செய்யுது, ஒண்ணு பேசுது, ஒண்ணு சாப்பிடுது. இந்த ரெண்டு செயலை வச்சு நம்ம வாழ்றது நம்ம, கெடுறது நம்ம. அது ரொம்ப அருமையான இது. அது ரொம்ப நான் எழுதி கூட வச்சுட்டேன். அதை பத்தி நம்ம எங்க மன்றத்துல போய் ஒரு வாய்ப்பு கிடைக்கல சொல்றதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிமா. ஆமா. ஆனா இப்ப நிறைய என்னுடைய என்னுடைய கேள்வின்னு கேட்கல, ஒரு திட்டமிடுதல்மா. எண்ணம் சொல் செயல்ல ஒரு திட்டமிடுறது இருக்கு. ஒரு திட்டமிட்டு நல்ல செயல்களை செய்யறோம். சில சமயம் நம்மள அறியாம கூட அது மாற்று கருத்தா கூட மாறிடுது. இப்ப நாங்க மன்றத்தில் உள்ளவங்களா சேர்ந்து வாங்க இன்னைக்கு பட்டினத்தார் ஜமாதிக்கு போவோம், இங்கே போவோம்னு எல்லாரும் கூடுறோம். என்றேன் சொல்றேன், காரெல்லாம் புக் பண்றேன். ஆனா புறப்படையில ஒவ்வொருத்தவர் நழுவிடுறாங்க. இது காரணம் அது, இது ஒரு பெரிய தப்பு கிடையாது. ஆனா அது திட்டமிடுறது தப்பா என்ன, இது நார்மலா உள்ளது. இன்னொன்னு நல்லா நினைக்கிறாங்க, விரும்புறாங்க, சொல்றாங்க, மேரேஜுக்கு போயிட்டு பிக்ஸ் பண்ண டேட்டுக்கு போயிட்டு வேண்டாம்ன்றாங்க. இதெல்லாம் நான் நீங்க இப்ப இந்த அழகா இந்த 3 வார்த்தைக்கு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த விளைவுக்கெல்லாம் காரணம் என்னம்மா? இது அவங்களுடைய ஒழுங்கான பராமரிப்பு இல்லாததா, திட்டமிடாததா, நினைக்கையிலே ஒழுங்கா என்ன தெரியலையா அப்படின்னு. இப்ப எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு எல்லாம் முடிச்சுட்டு இது எல்லாம் பண்ணிட்டு கிட்ட போகையில எனக்கு வேணவே வேணாம், இது என்னன்னே தெரியல, நல்லா பழகினா. இதெல்லாம் இப்ப நீங்க பேசையில எனக்கு நினைப்பு வந்துச்சு. இந்த எண்ணமும் சொல்லு நல்லா இல்லாதனாலதானே இந்த செயல் ஒழுங்கா வரமாட்டேங்குது அப்படின்னு. நன்றிம்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையான ஸ்பீச். நான் சிரிச்ச மூஞ்சியோட ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முதல்ல சொல்லிட்டீங்க. அம்மா எல்லாரும் சேர்ந்து போலான்னு ஒரு திட்டமிடுறோம். ஏன்னா எண்ணமும் எண்ணிட்டோம், சொல்லும் சொல்லிட்டோம், செயலுக்கு எல்லாமே நீங்க எல்லாம் சாரி கட்டிட்டு எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க. ஓகே. அப்புறம் ஏன் கடைசியில அது தடைப்படுதுங்கும் போது பல நிகழ்வுகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு பல செய்திகள் வந்திருக்கலாம், இல்ல அவங்க இல்லத்திலேயே பல அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம், சில கடைசி நிமிஷத்துல அவங்க வீட்டுக்காரர் ஏதோ ஊருக்கு போயிருந்தவர் வரணும்னு இருந்திருக்கலாம். இப்படி பல காரணங்களினால அது தடைப்பட்டிருக்குமே தவிர இது இட்ஸ் ஓகேன்னு ஈஸியா எடுத்துக்கணும், வேற வழி இல்லை. கண்டிப்பா இது ஈஸியா எடுத்துக்கணும். அந்த கல்யாணத்தை தான் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். வாழ்க வளமுடன். அது புரியுதுமா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. முதல்ல புத்தாண்டு வாழ்த்து சொன்னது நீங்க தான் இந்த வருஷம். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப வாழ்க சிறப்பு. வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ரமா ராஜா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா மியூட், மைக்க அன்மியூட் எடுத்து விட்டுக்கங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வசந்தரா தேவி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பெங்களூர்ல இருந்து பேசுறேம்மா, வசந்தரா தேவி. ஓ, வாழ்க வளமுடன்.
சொல்லுங்கம்மா. 25ஆம் தேதி உங்க மௌன கிளாஸ்க்கு வந்திருந்தேன் இல்லைங்களா? ஓ, சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் அம்மா. ரொம்ப அருமையா இருந்தது. அங்கிருந்து வந்ததுல இருந்து தினமும் உங்களை எதிர்பார்த்து இருந்த ஜூம்ல வருவீங்களான்னு. இந்த ஸ்பீச்சை மறக்கவே முடியாது. ரொம்ப அருமையான சிந்தனை. ரொம்ப அருமையா இருந்ததுமா. நேர்மறை எண்ணங்களோட வாழ எப்படின்றத ரொம்ப தெளிவா, ரொம்ப அழகா, ரொம்ப நிதானமா சொன்னீங்க. வாழ்த்துக்காக தான் ஃபோன் பண்ணேன். வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையா ஆ, இருந்ததுமா. அந்த மௌன கிளாஸ்ல கேட்டு நான் இங்க வந்ததுல இருந்து முதல்ல விட்டது கோபம். நீங்க ஓ, சொன்னீங்க எனக்கு கோவமே வராது, எனக்கு எந்த நிமிஷமும் கோவம் வராதுன்னு நீங்க அங்க பேசுனீங்க. எனக்கு கோபத்தை தான் அங்க சுவாமிஜிக்கிட்டே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எனக்கு கோபமே வராத அளவுக்கு ரொம்ப அமைதியா, ஆம், தவம் தவம் எல்லாத்துக்குமே தவம் தான் நீங்க மௌனத்துல சொன்னீங்க. எல்லாமே ஆமா. எல்லாத்துக்கும் தீர்வும் தவம் தான். நீங்க ஆழ்ந்து தவம் பண்ணா எல்லாமே கிடைக்கும். நீங்க எங்க மௌனத்துல பேசுனீங்க. உங்கள்கிட்ட ம். எடுத்துக்கிறது அது மட்டும் தான். நான் அந்த அமைதி, அந்த தவம் செய்யணுன்ற ஒரு இதை எடுத்துக்கினேன். ரொம்ப அருமையா இருந்ததுமா. உங்க மௌன ஸ்பீச்சும் நல்லா இருந்தது. இன்னைக்கு நீங்க கொடுத்த உரையையோ மை செலுத்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஒரு மணி நேரம் நீங்க அவ்வளவு தெளிவா அவ்வளவு பொறுமையா நீங்க சொன்னது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் கீதம்மா. அடுத்த எப்பாவது நீங்க மௌன கிளாஸ்க்கு வரும்போது நிச்சயமா நான் அட்டன் பண்ணுவேன். வாழ்க வளமுடன்மா. கண்டிப்பாம்மா, நன்றிம்மா. தொண்டை கட்டிக்கிச்சா? ரொம்ப குளிர்னு நினைக்கிறேன். தொண்டை கட்டிக்கிச்சா ஆமாம்மா, உங்களுக்கு? பெங்களூர்ல தொண்டை கட்டிட்டு ரொம்ப சரி, கோல்டு தாங்க. வாழ்க சரி. வளமுடன்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். டேக் கேர்மா. வாழ்க வளமுடன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ம். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக ராமசுப்பிரமணியன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க பேசுங்கம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா உரை. எல்லாரையும் ஆலியாருக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தீங்கம்மா. ஆஹ் ஆமாம்மா, சொன்னேன். போயிட்டு வந்தீங்களா ஆழியாக்கு? போயிட்டு வந்தோம்மா. 2 வருஷம் ஆச்சு என்னப்பா? போகலன்னு இருந்தது. இல்ல இன்னைக்கு இல்ல, போயிட்டு வந்தாச்சு. என்னத்தால போயிட்டு வந்துட்டீங்களா? அதான் என்னால போயிட்டு வந்தாச்சுமா. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துட்டோம். ஆம், ம். ஆரம்ப நிலையில உள்ளவங்க மௌனங்கிறது எப்படிமா இருக்கலாம்? ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வீட்ல இருக்கிறோம், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வாய்ப்பு கிடைக்குங்கிறப்ப நம்ம அதை எப்படிமா பயன்படுத்திக்கலாம்? மௌனத்துல தவம் மட்டும் இருக்கலாமா, இல்ல அகத்தாய்வு பண்ணலாமா? ஒண்ணும் பண்ணாதீங்க. காலிங் பெல்லும் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. அமைதியா உட்காந்துருங்க. மெடிடேஷன் நல்லா பண்ணுங்க. ஆழ்ந்து தவம் பண்ணுங்க. இந்த மௌன காலத்துல தற்சோதனை மிக அவசியம். தற்சோதனை ஒண்ணும் இல்லை அப்படின்னாக்கா அமைதியா டீப் மெடிடேஷன் பண்ணுங்க. ஃபுட்டு டயட்டு கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கங்க. அன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட்டு வெறும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்து இருந்தீங்க அப்படின்னாக்க, ஹெவி ஃபுட் இருந்துச்சுன்னாக்க தவம் பண்ணும்போது தூக்கம் வந்துடும். ஓகேவா? அதனால கொஞ்சம் டயட்ல லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டு கிடைக்கிற நேரத்தை 2-3 ஹவர்ஸ் இருந்தாலுமே போதும். மகர்ஷி சொல்ற மாதிரி நமக்கு கிடைக்கிற நேரத்துல ஒண்ணு காலிங் பெல் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக ஆஃப் பண்ணிட்டு நீங்க மௌனமா தியானத்துல நல்லா ஆழ்ந்து போங்க. ஒவ்வொரு சென்டர்லயுமே நல்லா ஆழ்ந்து போங்க. தியானத்துக்கு நேரம் நிறைய எடுத்துக்கங்க. இன்ட்ராஸ்பெக்ஷன் தன்னாலேயே உள்ளுக்குள்ளார நமக்கு தீர்வு கிடைச்சிடும். பட் அந்த ஆஹ் மௌனத்துல கூட நீங்க இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணலாம், அகத்தாய்வு பண்ணலாம். ஆனா அந்த நிலையே தேவையில்லாத அளவுக்கு மனமற்ற நிலைக்கு நீங்க போயிருவீங்க மௌனத்துல. சரிங்கம்மா. அப்புறம் இந்த தவத்துக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளவங்கள டெலீட் பண்ணிருங்க, கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு. நம்மளால முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன மாதிரிமா அப்ப பண்ணலாம்? நல்ல எண்ணத்தை மேல போடணும். நான் நல்லா ஆஹ் இருக்கிறேன், எனக்கு வர்றவங்க நீ யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா இருக்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், இப்படி பாசிட்டிவ் வேர்ட்ஸா மேல போடுங்களேன். நல்லா இருக்கும் இல்லையா? ஆஹ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் சொல்ல 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 நம்ம செல்கள்ல அதுதான் பதியும், நெகட்டிவ் வராது. புரியுதுங்களா? ஆஹ் புரியுது. அஹ் அப்- அப்படி அந்த மாதிரி போடுங்க. நான் அருமையா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குது, நான் சிறப்பா இருக்கிறேன், நான் சாதனை செய்வேன், என்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. காலையில எந்திரிச்ச உடனே அதை முதல்ல சொல்லுங்களேன். சொல்லிட்டீங்க அப்படின்னாக்க அதுவே உங்களுடைய மனதுக்குள்ளார போகும், நெகட்டிவ் தாட்ஸ் வராது. நம்ம ரொம்ப முயற்சி நன்றி. நம்ம தான் பண்ணணும். ரொம்ப நன்றிங்கம்மா. உங்க நன்றி. முதல் முறை உங்களோட கேக்குறது இதாம ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
புதுக்கோட்டைமா, அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து அறந்தாங்கிமா. ஓகே, நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குணவதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நல்ல புதிய சிந்தனை. அதாவது எண்ணம் சொல் செயல் மகரிஷியினுடைய கருத்துக்கள்ல இருந்தாலும் நீங்க கொடுத்த பெயர் நல்லா இருந்தது. எல்லாரும் யோசனை பண்ணிட்டு தான் நானும் கேட்க ஆரம்பிச்சேன். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனா எதிர்மறை எண்ணங்களை உள்ளவங்களை விட்டு விலகி இருங்கன்னு சொன்னீங்க. வாழ்க்கை துணையே அப்படி அமைஞ்சிட்டா என்னம்மா பண்றது? பெரிய போராட்டமா. ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போதும் செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட போராடி அந்த செயல்கள்னால விளையக்கூடிய நன்மைகள் எல்லாம் எடுத்து சொல்லி எதிர்நீச்சல் போட்டு நீந்த வேண்டியது இருக்குமா? அதுக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. வாழ்க்கை துணையே எதிர்மறை கொண்ட எண்ணம் கொண்டவரா அமைஞ்சிட்டா அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படிங்கிறதுக்கான சில வழிகளை சொல்லுங்கம்மா. சரிங்க. அதாவது ஏன் எதிர்மறை கொண்ட உங்களுடைய அன்மியூட் பண்ணிக்கங்க, அப்பதான் கொஞ்சம் கிளியரா இருக்குங்க. அதாவது நான் சொன்னது எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் கிட்ட இருந்து விலகி நில்லுங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னோட அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒருத்தவங்கிட்ட பேச போறேன். அவங்க நிக்கும் போது பாத்தீங்கன்னாக்க சதா அவங்களுடைய வருத்தங்களையே தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவருடைய வீட்டுக்காரர் மருமக இறந்து போயிட்டாரு, அவங்களுக்கு யாரோ பில்லி சூனி வச்சிருக்கிறாங்களா, நாங்க வீட்டுல 7 தகடு எடுத்தேன் 8 தகடு எடுத்தேன்னு இதெல்லாம் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இது, இந்த அலை நம்மளை தானே தாக்கும் அப்படின்ட்டு அதுல இருந்து அவங்க பேசுறப்பெல்லாம் அவங்ககிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி கொஞ்சம் தூரமா தான் இருந்தேன். அது வேறொரு நபர் என்கிட்ட பேசுறாங்க, அவங்ககிட்ட இருந்து தள்ளி விலக்கி இருந்துட்டேன். இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வாழ்க்கை துணையே இருந்தாருன்னா அவர்கிட்ட இருந்து தள்ளி போக முடியாதுங்கம்மா. இருந்தாலும் நம்ம மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்த சகிப்புத்தன்மை என்பது நமக்கு மிக 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 அவசியம். அம்மா கிருபாநிதி அம்மா போட்டுட்டாங்க, பலர் கேட்கக்கூடிய கேள்வி இந்த அம்மா கேட்டுட்டாங்க அப்படின்னு அம்மா போஸ்ட் போட்டுட்டாங்க. பலர் மனதுல இருந்தத நீங்க இப்ப வெளிப்படுத்திட்டீங்க. வேற வழி இல்லம்மா. நமக்கு ஏற்ற, நம்ம வினைக்கு ஏற்ற மாதிரி, ஒரு வினை பதிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் நமக்கு அமையும். அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையே நம்ம மகரிஷியே சொல்லி இருக்கிறாங்க. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், அன்பும் கருணை, இதை எல்லாமே அப்ளை பண்ணி ஒரே ஒரு ஆயுதம் நமக்கு என்ன அப்படின்னாக்க வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. உங்களையாவது மன்றத்துக்கு விட்டுருக்கிறாரா இல்லையா? இந்த ஜூம் ஆன்லைனுக்கு 1 மணி நேரம் செல்ல வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு செல்ல வாங்கி வைக்காம இதுக்காவது விட்டுருக்கிறாரு இல்லையா? இந்த நல்லதை பாருங்களேன். நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, குறைகளை எடுக்காதீங்க. அவங்க கிட்ட நிறைய நல்லது இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்க எடுத்து பாருங்களேன், அது நிறைய இருக்கும். சிந்திச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப மனம் முடிந்து போக வேண்டாம். 2வது ஒருத்தரும் போட்டாங்க, சேம் தாமா நானும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போஸ்ட் போட்டுட்டாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க போட்டிருக்குது. நம்ம வாழ்க்கை துணை இருப்பாங்க, எந்நேரமும் இது இருக்கும், வேற வழி இல்லை. நம்ம பதிவு நீங்குவதற்காக அவர்கள் பல துன்பம் கொடுப்பார்கள். நம்ம பதிவு நீங்கும், நாம நல்லா இருக்கும். ஏன்னா பதிவு நீங்கிறது துன்பத்தை கொடுத்துதான் நம்மளுடைய பதிவு நீங்குங்க. அப்ப இது துன்பத்தை அனுப்பும் போது உங்களுக்கு பதிவு நீங்குதுன்னு சந்தோஷப்படுங்களேன். சந்தோஷப்படலாமா இல்லையா? வஸ்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா கேட்டுக்கிட்டு தாங்கம்மா இருப்பாங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான விளக்கங்கம்மா. அது அந்த நெகட்டிவா இப்ப பாசிட்டிவா ஆக்கிட்டீங்க நீங்க. வாழ்க வளமுடன். இது எல்லாருக்குமே எல்லாருமே கேட்டிருப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக சபரிஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பு இருந்தது உரை. ரொம்ப நன்றிம்மா. உங்க கேள்வி எக்ஸலண்டா இருந்தது. ஆமா, எனக்கு 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் அம்மா, உங்க புக்ஸ் வாங்குறதா இருந்தா அதை எப்படிமா வாங்குறது, யாருக்கு மெசேஜ் பண்றது, அதை பத்தி சொல்லுங்க. அப்புறம் செகண்ட் விஷயம் எனக்கு என்னன்னா, இப்போ அம்மா என்னோட அப்பா இறந்துட்டாரு. பட் எங்க அம்மா, நான் வெளிநாட்டுல இருக்கேன், எங்க அம்மா எங்க மனைவி என் கூட தான் இருக்காங்க. ஆனா எங்க அம்மா ரொம்ப ரியாக்ட் இது மனைவி எதை சொன்னா அவங்களும் ரியாக்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள என்ன சொல்றதுமா, ஒரு ஒரு அமைதியாவே இருக்க முடியலம்மா. நம்ம ஏதோ ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருந்திருக்கு, ஏதோ ஒண்ணு இவங்க சொல்ல அவங்க சொல்ல. அது இது கையாள்வது எப்படின்னு கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுங்கம்மா. நன்றிம்மா. நல்லது, நன்றி. முதல்ல
நோட்ல வந்து நான் என்னோட சாட் பாக்ஸ்ல என்னோட நம்பர் போட்டுருங்க. 9344352733. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட புக்கு வந்து கொரியர்ல தான் அனுப்பிச்சு வைப்பேன். அதாவது மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் இடி இல்லைங்களா? நீங்க ஆபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, மனைவி மனைவி ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? ஆகையினால அதாவது மாமியார் மருமகள் என்றாலே ஒரு முரண்பாடு என்ற நிலைதான் ஏற்பட்டு போயிடுச்சு. மருமகள் ஆகியவள் மாமியாரை ஒரு அம்மா போல பார்க்கணும் இல்லைங்களா? அதே போல மாமியார் வந்து மருமகளை மகள் போல நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அங்க ரெண்டு பேருமே நல்லா ஒத்து போயிருவாங்க. ஒண்ணுமே இல்லாம சின்ன விஷயத்துக்கு வந்து அவங்க முரண்பட்டு போயிரு. மாமியார் என்றாலே அவங்க வந்து ஒரு என்ன கொடூரமான குணமுடையவர்கள் என்ற நிலையவே அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்படி இல்லாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க அவங்களுக்கும் சரின்னு சொல்லிருங்க, மனைவியையும் கொஞ்சம் சரிப்படுத்திருங்க, சமாதானப்படுத்திருங்க. ஆனா அம்மா மனது புண்படக்கூடாது இல்லைங்களா? அதனால அம்மாவுக்கும் உங்களுக்கு நீங்க அனுசரியா நடந்துக்கணும். ரெண்டு பேருக்குமே அனுசரியா நடந்துக்கிறதுக்கு நீங்க முதல்ல அமைதியா இருந்து அகத்தாய் பண்ணி நீங்க தான் சமரசமா அவங்களுக்கு பேசி வைக்கணும். உண்மைதான், நிறைய ஆண்கள் அனுபவிக்கக்கூடியது இது. ஐயோ மனைவியை சமாளிக்க முடியல, அம்மாவை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்து, நீங்க தியானம் கத்துக்கிட்டவங்க இல்லைங்களா? அதனால அமைதியா இருந்து அவங்களுக்கு பொறுமையா சொல்யூஷனை சொல்லுங்க. பல குறைகளை சுட்டி காட்டுவாங்க, நீங்க அமைதியா இருந்து தீர்த்து வைங்க. ரொம்ப நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்களுடைய செல் நம்பர் 9442343448 ஒண்ணு இருக்கு, அது இல்லைங்களா அம்மா? ஒரு முறை சொல்லுங்கம்மா. 934443 அந்த வந்துருச்சு. ஓகேங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மி குமார் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா உங்க உரை. கேட்க கேட்க மனசுக்கு இதமா இருந்தது. நாங்களும் நீங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்றோம். ஏதாவது நம்ம எனக்கு தெரியல இது நினைக்கணும் அப்படின்னு சொன்னா யாரு மூலமாவது அது பதில் வந்துருதுங்கம்மா. மனவளைக்கலை சேர்ந்ததுல இருந்து இப்ப நான் தியானம், இந்த ஆழியார்ல தியானம் 1 மணி நேரம் 9 to 10 தினமும் December 1ல இருந்து 31st வரைக்கும் பண்றாங்களா, அதுல கலந்துக்கிட்டேன். அப்ப நான் நினைச்சேன் அந்த மௌனம் முதல்ல வந்து ஒரு 2 நாள் வந்து டாக்டர் ஜானகிராமன் ஐயா அவர் வந்து சொல்றத சங்கல்பத்தை நம்ம சொன்னதுனால நம்மளுக்கு வந்து அந்த அமைதியா ஒண்ணும் செய்ய முடியல. அவர் சொல்றத திரும்பி சொன்னோம், டைம் முடிஞ்சிட்டு. ஆனா இப்ப மறுபடியும் நம்ம முதல்ல இருந்து எப்படி செய்யறோம்னா, ஒரு தலைப்பு கொடுத்துட்றாங்க, அதை கொஞ்சம் விளக்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதை பத்தி பென்சில் பெனா வச்சு நம்மளை பத்தி எழுதணுமா இல்ல நம்ம கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்துருக்கணுமான்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் உங்ககிட்ட யார்கிட்ட கேக்குறதுன்னு நினைச்சு நீங்க வந்து அதை பத்தி சொன்னீங்க. அது சொல்லுங்கம்மா. ஒண்ணு இல்ல, எழுதணும்னு அவசியம் இல்லம்மா. அதாவது அங்கேயே வந்து சப்ஜெக்ட் கொடுத்துட்றாங்க. ஆமாங்கம்மா. சப்ஜெக்ட் கொடுத்துட்டு சினம் தடுத்தலை பத்தி நீங்க பேசணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு குறிப்பேடும் கொடுத்து உங்களுக்கு யார் யார் மேல எல்லாம் சினம் வருதுன்னு எழுதுங்க, இது எதனால வருதுன்னு எழுதுங்க, என்ன காரணம் எழுதுங்க, இனிமே தினசரி இவர் மேல சினம் எழாதவாறு என்னை பாதுகாத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதவும் சொல்றோம். சிலர் எழுதுறாங்க, சிலர் எழுதாமலேயே கண்ணை மூடிட்டு அகத்தாய் பண்ணி அவங்க உருவத்தை மனசுல நினைச்சு அவங்கள வாழ்த்துறாங்க. அப்படியும் செய்யறாங்க. எழுதியும் பார்க்கலாம், இல்லன்னா நீங்க எழுத வேண்டாம் அப்படின்னாலும் நீங்க மனதுக்குள்ளாரே மனசுல. சரிங்கம்மா. அதே நான் மௌனம் போய் அங்க இருக்குல்ல ஆழியார்ல, ஆனா தினமும் பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் டே மௌனம் இருக்கிறேன். அந்த 9 தவங்களை செய்வேன். காலையில 3, எப்ப நேரம் கிடைக்குதோ 9 தவங்களை செஞ்சுட்டு வீட்டுல வேலைகளும் செஞ்சு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. அதனால எனக்கு அந்த முறைப்படி மௌனம் இல்ல. இந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இங்க சிங்கப்பூர்ல வந்து அரசகேசரி சிவன் கோயில்ல பஞ்சாபி கேசன் ஐயா இருக்காருல்ல, பேராசிரியர் பஞ்சாபி கேசன் ஐயா ஆழியார்ல வந்திருக்காரு. அவர் நடத்துறாரு மௌனம், அதுல கலந்துக்க போறேங்கம்மா. காலையில 9ல இருந்து 6 மணி வரைக்கும் மௌனம். அப்ப அன்னைக்குதான் போய் மௌனம்னா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன். இது வரைக்கும் நானா சொந்தமாதான் இருந்தேன். அதை இப்ப கேட்டேன், நம்ம மனசுலயே நினைக்கணுமா பேப்பர் இப்ப எழுதணுமான்னு கேட்டேன். அதாவதுமா மௌனமா அமைதியா இருக்கிறோம், கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு இருக்கிறது மௌனம் அல்ல. மனமும் மௌனமா இருக்கணும், மனமும் அலைப்பாயாம இருக்கணும். எண்ணங்கள் 9 தவங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சிருவேன் அப்படின்னீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுவே மிகப்பெரிய மௌனம் தானே.
அதுதாங்கம்மா, அது எனக்கு என்னென்ன செய்யறதுன்னு தெரியல. நானா ஒரு சரி காலையில ஒரு 3 சேவை எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அவங்க வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது ஓடி வந்து ரூம்ல உட்கார்ந்து தியானம் பண்ணுவேன். அவ்வளவுதான், அதுதான் செய்ய முடிஞ்சுச்சு. ஆனா அகத்தாய்வு செய்ய சொல்லுவாங்களா, அதுக்கு எழுதல. நான் மனசால நினைப்பேன், இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், சரிவர நம்ம கடமையை செஞ்சிருக்கோங்களா, யாருக்காவது ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்திருக்குமா, இந்த மாதிரி இருந்தா இனிமேல் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் மனசுல மட்டும் நினைச்சுக்குவேங்கம்மா. அதுதான் உங்களுக்கு இந்த மௌனத்துல எப்படி செய்யணும்னு கேட்கறதுக்காக நான் இன்னைக்கு 24 திரிகரண அவர். இன்னைக்கு என்னங்கம்மா? திரிகரண சுத்தி பேசணும்ல, இன்னைக்கு திரிகரண ஆமாங்கம்மா. சுத்தி ஆமாங்க, எண்ணம் அதை செயல் பத்தி சொல். தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எண்ணாலையும் ஆமாங்க, சொல்லாலையும் செயலாலையும் நம்ம எப்படி இருக்கணும், இது ஒண்ணே போதும் நமக்கு. ரொம்ப இதுவே நம்ம நன்றிங்க. வந்து இதுல வெற்றி அடைஞ்சிட்டாலே நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி தாங்கம்மா. நீங்க ரொம்ப மௌனத்தை அட்டன் நன்றிங்க. பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்னு. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. உங்க தொண்டு வாழ்க சிறக்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இந்த சாட் பாக்ஸ்ல ஒருத்தவங்க எழுதி போட்டிருக்கிறாங்க, ஞான சக்கரங்கள் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்கிறேன், 9 மைய தவத்தை பத்தி எழுதியிருக்கிறேன். அதுதான் வந்து இதை இப்போ 4th எடிஷன் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் 6000 புத்தகம் போயிருக்குது. ஞான சக்கரங்கள் புக்கு. இனிமேதான் புத்தம் சரணமும் நின்னை சரணன் இந்த புக்கை வந்து எழுதணுங்க. அது எழுதிட்டேன், பிரிண்ட்டுக்கு போட்டிருக்கிறேன். 9 மைய தவத்தை பத்தி எழுதியிருக்கிறேங்க. தேங்க்யூ. எழுதியிருக்கிறாங்க என்ன புக்குன்னு சாட் பாக்ஸ்ல. ஓகே, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. மிக்க உரை நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒவ்வொரு கேள்வியும் அதாவது நம்ம கேட்கலான்ற விஷயத்த எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஆன்சர் கிடைக்குது. இப்போ ஒரு நல்ல விஷயங்களை தொடர்ச்சியா, அதாவது இப்போ உடற்பயிற்சி, காயல்பம், தியானம் பண்ற விஷயத்த ரெகுலரா பண்ணணும்னு நினைக்கிறது, ஒரு சில நேரத்துல லேசியா அதை கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ பண்ணலாமே அப்படின்னு போறப்ப டைம் ஆயிடுதா, அந்த நாள் போயிடுதுமா. சரி, மறுநாள் செய்யறேன். இப்படி அந்த செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட தொடர்ச்சியா செய்ய முடியாத மாதிரி அப்படி ஒரு சூழல்ன்றதை விட சோம்பேறித்தனம், அதான் உண்மையை ஒத்துக்கணும். அப்படி ஒரு ஆக்டிவிட்டி அது இருக்கிறத வந்து எப்படிமா தவிர்க்கிறது ஒண்ணு. அப்ப தனிமையில இருக்கிறப்ப எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது எப்படிமா? இப்ப நீங்க சொல்றீங்க மேல் பதிவு நல்ல எண்ணங்கள் போடணும் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம போட்டாலும் இது பண்ணாலும் அதை மீறி எண்ணங்கள் வர்றதப்ப அந்த நேரம் நம்ம அதை சரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இது ஐயோ இது வந்து செஞ்சது தப்பு, இது ஏன் அப்படி இருக்கும், அப்போ மனசு வந்து நம்மள அறியாமலே அது ஒரு கஷ்டங்களை கொடுக்குது. அப்ப அது தெரிஞ்சும் அந்த அந்த சூழலுக்கு ஆட்படுறோமே, இது எப்படி அவாய்ட் பண்றது? அது முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேங்கய்யா. டெய்லியுமே இப்போ ஒரு நாள் இன்னைக்கு வந்து நீங்க என்ன செய்றீங்க, காலையில எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க, 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது 4 to 6 பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவோம், 4 to 6. ஆனா அதை விட 3 to 4:30 ரிஷி முகூர்த்தங்கய்யா. 3 to 4:30 செய்யறது ரொம்ப 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 சிறப்பு. ஆனா நீங்க தான் என்ன செய்யணும், அலாரம் வைப்பீங்க எந்திரிக்கலான்ட்டு, அலாரத்தை உடனே ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போர்த்தி இழுத்திட்டு தூங்கிடுவீங்க. இது ஒரு நாள் செய்யக்கூடிய செயல்னா அதே மாதிரி அந்த செயல் மறுபடியும் 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 அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கும். அதனால என்ன செய்றீங்க, முத நாள் படுக்கும் பொழுதே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு, நான் நாளைக்கு காலையில கட்டாயம் எந்திரிச்சிருவேன், எந்திரிக்கணும்னு சொல்லாதீங்க, எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சிட்டு நான் உடற்பயிற்சி பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன் அப்படின்னு திடமான ஒரு சங்கல்பத்தை நீங்க ஆழ் மனதுல போட்டுட்டு படுத்தீங்கன்னா எந்த அலாரமும் வேண்டாம், அதே நேரத்துல கரெக்டா எந்திரிப்பீங்க. ஒரு நாள் எந்திரிச்சிட்டீங்கன்னாக்க அந்த செல்கள் மறுபடியும் மறுநாள் எழுப்போம். நீங்க அவேர்னஸா இருந்து எந்திரிச்சு உடற்பயிற்சி பண்ணினீங்கன்னாக்கா இட்ஸ் ஓகே. இல்லைன்னா மீண்டும் படுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சோம்பேறித்தனம், காலையில ஒரு பல்லு முளைக்குங்க, அந்த பல் எதுன்னு கேட்டாக்கா சோம்பல் தான். அதனால இந்த சோம்பலை விட்டு எரிஞ்சிட்டு ஒரு நாள் நீங்க எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அன்றாட நீங்க உடற்பயிற்சி பண்ணிருவீங்க. சரிங்களா? அடுத்து வந்து தீய எண்ணங்கள். அந்த எண்ணம் வரும்போது அந்த இடத்த விட்டு நகண்டுருங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க, இல்ல ஒரு ஜோக்கை நல்லா பாருங்க, இல்ல வேற ஏதாவது புக்கு படிங்க. அந்த எண்ணம் வந்துருச்சுனாக்கா அதை டைவர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன முடியுமோ, இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு பார்க்குக்கு போய் அங்க போய் எதையாவது ஒரு கலகலப்பா பேசிட்டு, அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, பிடிச்ச பாட்டை பாடுங்க, இல்ல நல்ல காட்சிகளை பாருங்க, இல்ல மொட்டை மாடிக்கு போங்க, பல இயற்கை காட்சிகள் தெரியும், அதை கவனிங்க. அந்த இடத்த விட்டு டைவர்ட் பண்ணணுங்கயா. அதே இடத்துல இருந்தோம்னாக்கா அந்த எண்ணம் வந்துட்டு தான் இருக்கும். அது வராததுக்கு நம்ம என்ன செய்யணுமோ, அது மேல்பதிவு என்பது வேற, அது உண்மைதாங்க.
மேல்பதிவு போட்டோம்னாக்கா உள்ள இருக்கிறது வெளியில வராது இல்லைங்களா? அதனால அந்த தீய எண்ணம் வராத அளவுக்கு நாம தான் முயற்சி பண்ணி, நான் தான் சொன்னேன் முதல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணினாதான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியும். அதை இம்ப்ளிமெண்ட் நம்ம வாழ்க்கையில பண்ணணும். முதல்ல அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும்யா, விருப்பம் வேணும். விருப்பம் இருக்கும், ஆனா அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம், இன்வால்வ் பண்ண மாட்டோம். அதனாலதான் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதில்லை. சரிங்களா? உங்க கேள்விக்கு விடை கிடைச்சிருச்சுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சிறப்புங்கம்மா, சிறப்பான பதிலுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன்மா. நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நீங்க சமண நூல்ல அந்த கவி சொன்னீங்கல்லம்மா, அந்த கவி ஆமா விளக்கம். சமண நூல்ல கவியா? ஆ, ஆ ஆ ஆ ஆ. அதுக்கு விளக்கம் கேக்குறீங்களா? ஆமாம்மா. அதாவது அறநெறி சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சமண நூல்ல சொல்லுதுமா, நன்மை பயக்கும், நாவடக்கம் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லுது. இன்சொல்லே விளைநிலமாம், ஈதலே வித்தாக, வன்சொல் களை கட்டு, வாய்மை எரியூட்டு, அன்பு நீர் பாய்ச்சு. அதாவது இன்சொல் தான் விளைநிலம், ஈதல் தான் விதை, வன்சொல் களை கட்டு அப்படின்னாக்க நல்ல சொற்களை, அது வன்சொல் அப்படின்னாக்க தீமையான சொல்லு, அதை களை எடுக்கணும். வாய்மையை எருவா போடணும், உரமா போடணும். அன்பை நீராய் பாய்ச்சணும். அறக்கதிர், அறம் என்ற கதிர் நமக்கு கிடைக்கும். பைங்குள் சிறுகாலை செய், பைங்குள்னாக்கா பசுமையான பயிர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமண நூல்ல எடுத்து சொல்றாங்கம்மா. சரி, பைங்குள் திரிகால் என்ன சொன்னீங்க? பைங்குள் அப்படின்னாக்கா பசுமையான பயிர் அப்படின்னு அர்த்தம். ஆ சரிம்மா, சரிம்மா. நல்ல சிறப்பா இருந்ததும்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். இனி நன்றி. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? வாழ்க வளமுடன். ஓகேம்மா. அன்பர்கள் இன்றைய தலைப்பையொட்டி யாராவது அம்மா கிட்ட ஐயங்கள் கேட்க விரும்பினாலும் கேட்டு பயன்பெறலாம். வாழ்க வளமுடன். சரிங்கம்மா, நிறைவு செய்துக்கலாங்களாம்மா? மிக சிறப்பான சிந்தனை உரை, நல்ல ஒரு வந்துட்டாங்கம்மா. வாழ்க வளமுடன். கலாவதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம நெட் ப்ராப்ளம் தான். நன்றிங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அந்த ஆணவம் கண்டவன் மாயை போட்டிருந்தேன் அப்படிங்களா? கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். விட்டு விட்டு கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? நான் தான் அந்த ஆணவம் கண்மம் மாயை நினைச்சு நான் தான் போட்டிருந்தேன்மா. அந்த ஆணவம் கண்மம் மாயை யோசிச்சு நான் அது இருக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன். என் மனசுல தோணுது, அதுதான் போட்டிருந்தேன். ரொம்ப சிறப்பா நானும் அதை யோசிக்கல. எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் தான் கரெக்ட். நான் அப்புறமா தான் எனக்கும் தோணுச்சு கரெக்டா தான் அவங்க சொல்றது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. ரொம்ப சிறப்பு. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மெயினா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இது எண்ணம் சொல் செயல நல்லா இருந்துட்டாலே இந்த ஆணவம் கண்மம் மாயை மறைஞ்சிருமா? மறைஞ்சிடும். கரெக்ட் தாங்கம்மா. பேசிக் இதுதாங்கம்மா. அதனால இத முதல்ல நம்ம ஃபாலோ பண்ணாட்டாக்க மத்த இதெல்லாம் வந்துரும் தன்னால. திரிகரண சுத்தி அப்படின்றது எத்தனை பேரை எத்தனை விதமா யோசிக்க வச்சிருக்கு பாத்தீங்களா? நான் முதல் திருப்பலாம் நினைச்சேன், அப்புறம் அது வராது, அதுல இதுதான் இருக்கும் அப்படின்னு வந்தது. சரிங்க, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பு, அருமை. வாழ்க வளமுடன். புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நிர்மலா அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சந்தோஷமா உங்க கூட இன்னைக்கு பேசுறதுல. நீங்க எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் திரும்ப திரும்ப ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்மா. உங்களை ஆமாங்கம்மா. அந்தம்மா என்னோட வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள்லம்மா, நிறைய விஷயம் மாத்திக்கிட்டேன். நான் உங்களை ஃபாலோ பண்ணிமா இன்ஸ்பிரேஷன். நீங்க எனக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. ஹாப்பி நியூ இயர்மா. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்மா.
தேங்க்யூ. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா, புக்கு நேம் நிர்மலான்னு எழுதியிருக்கிறாங்க. ப்ளீஸ் கான்டாக்ட். ஞான சக்கரங்கள் ஐயா, புக்கு பேரு ஞான சக்கரங்கள். 9 மைய தவத்தை பத்தி எழுதியிருக்கிறான். இதுதாங்க இந்த புக்கு. 9 மைய தவத்தை பத்தி எழுதியிருக்கிறது, ஞான சக்கரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் போர்ட்ல வந்துச்சு. வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செஞ்சுக்கலாமா? நிறைவு செய்துக்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே